நம்ம ஒவ்வொரு சாப்டர்லையும் பிட்காயின், கோல்ட், நிஃப்டியோட விலை நகர்வுகளை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம். புரியுதுங்களா? நம்ம இந்த சாப்டர்லையும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோலாம் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற இந்த பேசிக்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினில் இந்த மாதிரி சார்ட்டை ரீட் பண்ணி அதிகபட்சம் இப்போ இங்கேருந்து பையர் கொண்டு போனால் இதுக்கு நம்ம ட்ரா பண்ணோம். 1 செகண்ட் நம்ம ட்ரா பண்ணோம். அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்தது. கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே ஹையனில் இருக்கோ அங்கே ட்ரா பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பையர் வந்து இந்த 50% நோக்கி ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செல்லர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட்டாக உள்ள பாடி விக்கு இது. இங்கேருந்து வர்ற மார்க்கெட்டு இந்த பாடி விக்குக்குள்ளே பாடி வைக்கும். இந்த பாடியை தாண்டி விக்கு போனால் மட்டும்தான் திரும்ப இது இன்னும் கொஞ்சம் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன போகுது, இந்த மார்க்கெட் இங்கேருந்து வருது. அகைன் செல்லர் ஏற்கனவே எவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்களோ அதை தாண்டி கொண்டு போக முடியல. இப்போ மார்க்கெட் செட்டில் ஆகி மேலே போகிறதுனால இந்த ஏரியா வர்ற வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஸோ அப்போ இது வந்து ஒரு டே சார்ட்டுங்கிறதுனால இதில் முக்கியமான ஒரு பவுண்ட்ரி அப்படிங்கிறது ஒரு 2475ங்கிறது ஒரு சப் பவுண்ட்ரி. முக்கியமான பவுண்ட்ரிங்கிறது 50 தான். பட் பெரிய ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா சப் பவுண்ட்ரியும் கொஞ்சம் முக்கியமானதாக வேலை செய்யும். பெரிய ஃப்ரேமில் அதாவது என்னென்னா ரொம்ப தூரம் போகிற லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக்ஸ் வந்து ஒரு 2-3 இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ரொம்ப லாங்கில் போகிறதுல மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 50% தவிர 25-75 இந்த மாதிரி பவுண்ட்ரியும் மார்க்கெட்டில் வந்து ஓரளவு சப்போர்ட் பண்ணும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னிஸ் வந்து இருக்கும் பெரிய பவுண்ட்ரியில் மட்டும். சின்னதுலலாம் நீங்கள் வந்துட்டு அந்த 25-75 இதெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டாம். ரெண்டாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 25-75ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு மேலே உள்ள பேஸு 25 பவுண்ட்ரி வந்து ஒரு கீழே உள்ள பேஸ் அப்படி தான் இருக்கும் பொதுவாக. ஸோ அப்போ அந்த இடத்துல மார்க்கெட் வந்து செட்டில் ஆகுதா இல்லை ஃபர்தராக அதை பிரேக் பண்ணி ஃபர்தராக கீழே போகுதா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்கிற இடமா தான் மோஸ்ட்லி இருக்கும். பட் நிறைய வால்யூம் எக்ஸ்சேஞ்சஸ் ஆகிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 50% பவுண்ட்ரிலலாம் மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே தான் ப்ரொசீட் பண்ண போகிறாங்களா இல்லை இதுக்கு மேலே போக முடியாமல் கீழே வரப்போதா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் 50% தான் நிறையா நடக்கும். 50%ங்கிறது 50%, 100, 7, 0 இந்த பாயிண்ட் தான் வந்து ரொம்ப முக்கியமான ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் நிறைய சாப்டரில் வந்து நம்ம முன்னாடி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பையர் ஏற்கனவே கொண்டு போன தூரம் இங்கேருந்து கொண்டு போனது இவ்வளோ இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, செல்லர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே செல்லர் கொண்டு வந்த தூரத்தை தாண்டி செல்லரால் இப்போ கொண்டு போக முடியல. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பையரோட கண்ட்ரோலில் இருந்து செல்லரோட கண்ட்ரோலில் இருந்து பையரோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அதாவது என்ன அர்த்தம், அந்த செல்லரோட ஃபோர்ஸ் கம்மியாகி பையரோட ஃபோர்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டுருக்கு. அப்போ இப்படி போகிற மார்க்கெட் எது வரைக்கும் போகும் அப்படின்னா இந்த 50% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? நான் அது போக நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன். இப்போ இந்த ஏரியாவோட இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்காமல் மார்க்கெட் போயிட்டுருக்கு. அதான் நேற்றே சொன்னேன். ஸோ அப்போ புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்காமல் மார்க்கெட் போகிற வரைக்கும் ரொம்ப வேகமாக போகும். ஒன்ஸ் இதை உடைச்சா மட்டும்தான் பையர் செல்லருக்குள்ளே மறுபடியும் என்ன நடக்கும், அந்த வார் டைட் ஆகும். மேலே போகிறதா கீழே வரதா அப்படிங்கிற அந்த மார்க்கெட் வந்து டைட் ஆகும். அப்போ இதை வந்து உடைக்காமல் மார்க்கெட் போயிருக்கு. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஏரியா இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி பார்த்தோம்னா இப்போ மார்க்கெட் வந்து இது ஃபர்தராக என்ன மாதிரி போயிட்டுருக்கு, எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கிளியராக பார்க்க முடியும். இந்த ஏரியாவை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வி பேட்டர்னோட ட்ரெண்டு இங்கே வந்துட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணிகிட்ருக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனு ஒரு ப்ரைஸ் லைன் அப்படி போயிட்டுருக்கு. அப்போ ஏற்கனவே கவனிங்க, இந்த வி பேட்டர்னில் மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்துட்டு போய் இடித்த இடம் இவ்வளவு. அப்போ இடித்த இடத்துலேருந்து ரொம்ப தூரம் வந்திருக்கு. அப்போ கட்டாயம் என்ன ஆகும், அந்த ட்ரெண்ட் லைனை நோக்கி ப்ரைஸு மூவ் ஆகும்.
ரொம்ப தூரம் வந்துச்சுன்னா ட்ரெண்ட் லைனை நோக்கி ப்ரைஸ் கண்டிப்பாக மூவ் ஆகும். ஸோ இப்போ அந்த மாதிரி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ ட்ரெண்ட் லைனுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 50% ப்ரைஸ் லைன் இருக்குது. இந்த 50% ப்ரைஸ் லைனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இதை உடைச்சா மட்டும்தான் இந்த ட்ரெண்ட் லைனை போய் இடிக்க முடியும். புரியுதுங்க சார்? இல்லைன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை உடைச்சு நமக்கு என்ன ஆகுது, மார்க்கெட் வந்து 50% போகுதா இல்லைன்றது இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் தான், கேண்டில் அனாலிசிஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். சரி, இப்போ ஃபர்தராக கரண்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கு? இப்போ நீங்கள் இதே டே கேண்டிலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு கேண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் கேண்டில் வச்சு 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 போச்சு. இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கு, பாடி வீக் வச்சு அதோட 50% தாண்டி பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா, 50% தாண்டி கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ மேலே உள்ள விக்கு செல்லருக்கு சொந்தம், கீழே உள்ள பாடி பையருக்கு சொந்தம். பட் ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸில் இருக்குது. விக்கும் 50% அளவில் இருக்குது, பாடியும் 50% அளவில் இருக்குது. ஸோ அப்போ அடுத்த கேண்டில் இன்னைக்கு மார்க்கெட் வந்து இந்த பாடியை விட ஏற்கனவே எவ்வளோ தூரம் பாடி இருக்குது, அதிகபட்ச பாடி விக்கு இருக்கு இல்லையா, இதை தாண்டி மேலே போனால் தான் இன்னி ஃபர்தராக மேலே போகும். இந்த பாடி விக்கை தாண்டி இன்னையோட மார்க்கெட் கீழே வச்சதுன்னா மார்க்கெட் வந்து அடுத்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கீழே வரும்போது எது வரைக்கும் வரலாம், இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ 4-5 நாளில் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி வந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக இது கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கீழே வந்தால் இது வரைக்கும் வரும், இதோட 50%. புரியுதுங்களா? இதோட 50%, அந்த 25% தான் ட்ரெண்ட் லைன் இருக்குது. அப்போ அதை உடைச்சது இந்த ப்ரைஸ் 25% ப்ரைஸ் லைனையும் இந்த ட்ரெண்ட் லைனையும் உடைச்சது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே இந்த 50% வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகும், மேலே போகிற மார்க்கெட் அப்படியே போயிட்டு இருக்காது. மேலே போகிற மார்க்கெட்டு கீழே வந்து ஃபியூல் போட்டு மறுபடியும் என்ன ஆகும், இன்னும் ஃபர்தராக அக்ரெசிவாக ஏற்கனவே போன தூரத்தை விட ஜாஸ்தி போகும். அகைன் போகும், மறுபடி வந்து இன்னும் ஃபியூலெல்லாம் போட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபியூலுங்கிறதுனா என்னது, இன்னும் நிறைய வால்யூமை சேர்த்துக்கிட்டு நிறைய பையர் வால்யூமை சேர்த்து மார்க்கெட் என்ன ஆகும், இன்னும் ஃபோர்ஸாக வந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு போகும். இதை தான் நம்ம வந்து டீட்டெயிலாக ஒவ்வொரு சாப்டர்லையும் நம்ம கிளியராக பார்த்துக்கிட்டே வர்றோம். ஒவ்வொரு சாப்டர்லையும் இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், கிளியராக பார்த்துட்டு வர்றோம். புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம இதை வந்து இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி பார்த்தோன்னா இன்னும் மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரிஞ்சிக்க முடியும், அனலைஸ் பண்ண முடியும். ஸோ என்னென்ன இப்போ நடந்துட்டுருக்கு, எப்படி எப்படி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது 4 ஹவர் சார்ட்டு. நீங்கள் 4 ஹவர் சார்ட், இந்த 4 ஹவர் சார்ட்டில் என்னெல்லாம் மார்க்கெட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியுது. இப்போ மார்க்கெட் வந்து முதல்ல போயிட்டு திரும்பி வருது, அகைன் போயிட்டு திரும்பி வந்திருக்கு. இப்போ நீங்கள் இது ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சம் இப்போ பேட்டர்னை ரீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த இடத்துல நம்ம கேண்டிலை ரீட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன நடந்திருக்கு கவனிங்க. இப்போ இங்கே போன மார்க்கெட்டு திரும்ப இதோட 50% அளவுக்கு பாடி வீக் வச்சிருக்கு, அகைன் போச்சு இதோட 50% அளவுக்கு வந்துச்சு, அகைன் போச்சு 50% அளவுக்கு வந்துச்சு, அகைன் போச்சு. கவனிங்க 25% அளவுக்கு தான் வர முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த மொத்தத்தோட இது சொல்கிறேன் நான். இந்த இடத்துல பாருங்க தெரியுதா, இந்த 25% அளவு கூட வரல. ஆமாம், 25% அளவு கூட வரல. இப்போ வர முடியாமல் வேகமாக போகுது. அப்படி வேகமாக போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 1 2 3, ஆனால் இடையில ஒரு சின்ன ஒரு ட்ராப் இருக்குது. அப்போ என்ன நடக்குது, இதை கொஞ்சம் உடச்சி இன்னும் கொஞ்சம் 1 ஹவர் போனோம்னா அங்கே கண்ட்ரோல் ஆஃப் க்ரீடுக்குள்ள பச்சை கலர் கேண்டில் கன்சிஸ்டண்ட்டாக 3க்கு மேலே போயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே போயிருக்கா, இந்த தலையை உடைக்கும் போது 1 2 3 4 கன்சிஸ்டண்ட்டாக போயிருக்கா. மறுபடியும் ட்ரை பண்ணி ஓவரால் இதோட 25% கூட போக முடியல, வர முடியல. திரும்ப ஒவ்வொரு இடத்தையும் கிளியராக பார்க்கணும். கவனிக்க, நம்ம இந்த இடத்துலேருந்தே மறுபடியும் இன்ச் பை இன்ச்சாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் 50% 75% வரைக்குமே மறுபடியும் செல்லர் கொண்டு வந்தாங்களா. அடுத்து இந்த ஹை கவனி, இந்த ஹையில் பாருங்கள் 25 வரைக்கும் தான் கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் வந்து ஃபோர்ஸே இல்லைன்னா ரொம்ப அக்ரெசிவாக மேலே போகும். அப்போ அக்ரெசிவாக மேலே போச்சு, அகைன் இந்த வரைக்கும் வந்தாங்க, மறுபடியும் 50 வரைக்கும் வந்தாங்க. மறுபடியும் பாருங்கள் இந்த இடத்த நிறைய நேரம் இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி பெருசாக உடைக்கல. அப்போ என்ன நடந்துச்சு, இந்த இடத்துல இதோட 25 கூட வராமல் என்ன பண்ணியிருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஏற்கனவே வந்துட்டு ஸ்ட்ராங்காக போனதுனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் செல்லர் இதே அளவுக்கு தள்ளி இருக்கணும். அப்போ தள்ள முடியல. அப்போ என்ன இருக்குது, ரொம்ப அக்ரெசிவாக மேலே போயிருக்கு. அப்போ மேலே 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 அகைன் 25 போக முடியல, அகைன் இப்போ 25 ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. இப்போ இது 1 ஹவரில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த இடத்துக்கு அப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக
பச்சை கலர் கேண்டிலாக வச்சுருக்காங்களே, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கண்ட்ரோல் ஆஃப் க்ரீடுன்றோம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக பையரோட இதிலே இருக்கும். அதாவது என்ன அர்த்தம், ரொம்ப வேகமாக போகும். நான் சொன்னேன் இல்லையா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது எஸ்கலேட்டர் மாதிரி போன மார்க்கெட்டு, இப்படி எஸ்கலேட்டர் மாதிரி போன மார்க்கெட்டு இப்படி ராக்கெட் மாதிரி போகும். அதான் விஷயம், ராக்கெட் மாதிரி போகும் மறுபடி. புரியுதுங்களா? 3 விஷயம் தான் மார்க்கெட்டில் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒன்று இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும், இல்லை அப்பில் இருக்கும், இல்லை டவுனில் இருக்கும். அதாவது என்ன அர்த்தம், இந்த மாதிரி ஃப்ளாட் மார்க்கெட் இருக்குது, அப் சைடு போகும் வேகமாக, டவுன் சைடு போகும் வேகமாகவோ மெதுவாகவோ போகும். கரெக்டாக? சரி. அப்போ இந்த மாதிரி வேகமாக போகிறது என்ன நடக்கும், 2 விதமாக போகும். இங்கேருந்து இவ்வளோ தூரம் வர்றது எப்படி வந்து இப்படி வந்தாலும் வேகம்தான். புரியுதா? இப்படி மெதுவாக வந்தாலும் வேகம்தான். இந்த மாதிரி இப்படி நேர செங்குத்தா போனாலும் வேகம்தான். அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இது எஸ்கலேட்டர், மாடி படிக்கட்டு மாதிரி இது போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் மாதிரி போகும். அப்போ என்ன நடக்கும் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கணும். குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் ராக்கெட் மாதிரி போகும். அப்போ இந்த ராக்கெட் மாதிரி போகிற இடத்துலலாம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட 50%, அதோட 25, அதோட 50 இப்படிலாம் வரும். இந்த 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 ராக்கெட் மாதிரி போகிற இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாக்களில் மார்க்கெட் அதோட 25% வராமல் மறுபடியும் ராக்கெட் மாதிரி போகும். வராமல் ராக்கெட் மாதிரி போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணும், மார்க்கெட் செட்டில் ஆகி மேலே உடைக்கவே முடியாமல் திரும்ப இந்த கை வைக்கவே முடியாமல் இந்த பாடி வீக்குள்ளே போயிட்டு திரும்பி மார்க்கெட் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கீழே வேகமாக வரும். அதாவது என்ன அர்த்தம், அப்போ இந்த இடத்துல கீழே என்ன வேலை பண்ணுச்சோ அதே வேலையை இந்த இடத்துல பண்ணும். என்ன பண்ணும், இப்போ மறுபடியும் இதோட 50% போகும், மறுபடியும் என்ன ஆகும், இதோட 50 இப்படி போகும், மறுபடியும் இப்படி வரும். அப்போ என்ன ஆகும், இதில் முதல்ல மாடிப்படி மாதிரி வரும். இப்போ மாடிப்படி மாதிரி ஆனால் என்ன சொல்லியிருக்கேன், மார்க்கெட் வந்து பையரும் செல்லரும் ஈக்குவல் ஃபோர்ஸில் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராக்கெட் மாதிரி வேகமாக வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர். கீழே வரும்போது ஃபியர், மேலே போகும்போது கிரீட். அப்போ ஃபியர்னா என்னது, தொடர்ந்து 3 பச்சை கலராகவே இருக்கிறது. கிரீடுனா சும்மா வேடிக்கை பார்க்குற ரீட்டைலரை கூட வாங்க வச்சிரும், ஆசைப்பட வச்சிரும். ஓ சூப்பராக போகுது, நான் சொன்னேன் அவங்கள ஆசை காட்டி வாங்க வச்சுருவாங்க. அவங்க குறைச்ச விலைக்கு வாங்கினதை உங்களை ஆசை காட்டி வாங்க வச்சுருவாங்க. கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர்னா என்னது, பயம். அப்போ உங்களை பயம் காட்டி விற்க வச்சுருவாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த ஆசை காட்டுற பயம் காட்டுற கிளைமேக்ஸ் தான் இந்த மாதிரி மார்க்கெட் சட 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 சடன்னு 3 பச்சை கலராக மேலே மேலே போகும். அப்படி போகும்போது ஒரு அடுக்கு தான் போகுமா, இல்லை 2-3 அடுக்கு கூட போகும். அதாவது அப்படி அது எப்படி போகும்னா இந்த இதோட மொத்தத்துக்கும் உண்டான அந்த 25% வரைக்கும் கூட மார்க்கெட் வராது. புரியுதுங்களா? இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்குன்னா இதோட 25 கூட வராது. அப்போ என்ன ஆகும், 25 கூட வராமல் இன்னும் அக்ரெசிவாக மேலே போகும். இந்த இடத்துல பாருங்கள், இது 100, இதோட 25 வரல. அப்போ இது பாருங்கள் அகெயின் இந்த மொத்தத்தில் இதோட 25 இங்கே இருந்துச்சு, வரல, வராமல் போகும். இந்த மாதிரி வேகமாக போகுது. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனிக்கணும். ராக்கெட் மாதிரி போகும், தொடர்ந்து 3-4 பச்சை கலர் கேண்டில் வைக்கும் ஒரே ஃப்ரேமில். 1 ஹவர்னா 1 ஹவரில் வைக்கும். அப்போ எதுக்கு இப்போ நான் 4 ஹவர்லேருந்து 1 ஹவருக்கு வந்திருக்கேன். இப்போ என்ன நடக்கும், மறுபடியும் மார்க்கெட்டு 1 ஹவர் கன்சிஸ்டண்ட்டாக கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் கிரீடு முடிஞ்சிருச்சு. இனி மார்க்கெட் மறுபடியும் கீழே வரும், கரெக்ஷன் ஆகி மறுபடி போகும்போது இனி 4 ஹவர்ஸ்லேயே 3க்கும் மேற்பட்ட கேண்டில் பச்சை கலராக வைக்கும். இதுதான் ஒவ்வொரு ஃப்ரேமாக நடந்திருக்கும். இது இங்கே தான் நடந்திருக்குமானா ஒவ்வொரு ஃப்ரேமும் நடந்து 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 நடக்கும். இப்போ 1 ஹவரில் நடந்துச்சா அடுத்து பாருங்கள் இதோட 50% வரைக்கும் மறுபடியும் மார்க்கெட் ட்ரை பண்ணி மறுபடி வந்து ஃபியூலெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் என்ன ஆகும், திரும்பி போகும்போது இந்த இடத்த உடைக்கும் போது 4 ஹவர்லேயே 3-4 க்ரீன் கலர் கேண்டில் போடும். 4 ஹவரில் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் கிரீட் போடும். அப்போ 4 ஹவரில் ராக்கெட் மாதிரி போகும். அப்போ 4 ஹவரில் போய் மறுபடியும் செட்டில் ஆகும். இப்படி தான் மார்க்கெட்டோட இது இருக்கும். மார்க்கெட் வந்து 1 ஹவர் 4 ஹவர் 5 மினிட் 15 மினிட்னு ஃபாலோ பண்ணாது. இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் 1 ஹவர் 4 ஹவர்ன்றேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை ஃபாலோ பண்ணும். அப்போ இந்த ப்ரைஸை தாண்டிச்சுன்னா அடுத்த ப்ரைஸ். இப்போ இப்படி இது எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் மதுரையிலேருந்து சென்னைக்கு வர்றீங்க. அப்போ சென்னைக்கு வர்றீங்கன்னா என்ன அர்த்தம், உதாரணத்துக்கு மதுரை தாண்டுற வரைக்கும் வண்டி கொஞ்சம் மெதுவாக போகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், பைபாஸில் பயங்கர ஸ்பீடாக வரும். அடுத்து மறுபடியும் திருச்சி வருது. அப்போ திருச்சிக்குள்ளே வரும்போது என்ன ஆகும், கொஞ்சம் ஸ்லோவாகும். புரியுதுங்களா? அப்போ ஃபியூலெல்லாம் போட்டு கொஞ்சம் பிரேக்கெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் வண்டி கிளம்பும். மறுபடியும் இன்னும் ஸ்பீடாக வரும். அடுத்து விழுப்புரம் வருது, அங்கே கொஞ்சம் ஸ்பீடாகும், ஸ்பீடு கம்மியாகும். அப்போ மறுபடியும் அங்கே பிரேக்கெல்லாம் எடுத்து ஃபியூலெல்லாம் போட்டு இப்படியே வருது இல்லையா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு ப்ரைஸ் ஜோன்ஸ், ஒவ்வொரு ப்ரைஸ் ஜோனுக்கு ஒரு தடவை மார்க்கெட் என்ன ஆகும், மறுபடியும்
ஃபியூல் எல்லாம் போட்டு மறுபடியும் கரெக்ஷன் ஆகி, புரியுதுங்களா, டெப்த்துக்கு தகுந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்போ மேலேருந்து வர்றது கவனிங்க, இந்த மாதிரி மார்க்கெட் விடாமல் இப்படி இப்படி வருது இல்லையா, இது டெப்த்து, மறுபடியும் ஸ்ட்ரக்சர். அப்போ மறுபடியும் என்ன ஆகும், இந்த லோ உடைச்சு புதுசாக லோ வைக்கிறது இல்லையா, அப்போ இங்கே இருந்தால் இவ்வளோ தூரம் வந்தது, அதோட டெப்த்துனா என்னது, ஆழம் இவ்வளோக்கு வந்துருச்சு. இப்போ என்ன ஆகும், இந்த மொத்த ஆழத்தோட ஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி பார்க்கணும் ஆட்டோமேட்டிக்காக, அப்போ இவங்க ஏற்கனவே 50 போச்சு, ரெண்டாவது தடவை இந்த ஒட்டு மொத்தத்துக்கும் 50 போகாமல் வருது அப்படின்னா அடுத்த மார்க்கெட் என்ன ஆகும், அக்ரெசிவாக கீழே போகுதுன்னு அர்த்தம். அப்படி போகும்போது தான் என்ன ஆகும், அடுத்து நம்ம என்ன நினைப்போம், இவ்வளோ தூரம் இறங்குச்சே இவ்வளோ இறங்காதா அப்படின்னா அங்கே தான் அது வேலையை காட்டும். இதுக்கு மேலே தான் அந்த பயத்தை காட்டி பறிக்க பார்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரி பயம் காட்டும் போது என்ன ஆகும், இந்த மாதிரி டெப்த்து ஸ்ட்ரக்சர் இருந்தது, ஸ்ட்ரக்சரே இல்லாமல் விழுகும். அதான் அர்த்தம். இதுதான் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர். அந்த ஸ்ட்ரக்சருக்கே வாய்ப்பு கொடுக்காம 25 கூட ரிவர்ஸ் ஆகாமல் மார்க்கெட் ரொம்ப அக்ரெசிவாக கன்சிஸ்டண்ட்டாக செங்குத்தாக விழுகும். அப்படி செங்குத்தா ஒரு தடவை 2 தடவை விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செங்குத்தா விழுகுது பார்த்தீங்களா, அதுதான் கிளைமேக்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, வேகமாக போகிற தண்ணி லாரி மாதிரி அப்படின்னு நான் சொன்னேன். ரொம்ப தூரம் போகாது, அது எங்கேயாவது இடிச்சு நிற்கும், இல்லாட்டி கவுந்து கிடக்கும் எங்கேயாவது. அதே மாதிரி தான் இப்படி தான் மார்க்கெட் இருக்கும். சரிங்களா. ஸோ இதை தான் நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப நுணுக்கமாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு பவுண்ட்ரி அனாலிசிஸ், பேட்டர்ன் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணி தான் அதை முடிவு பண்ணணும். அதுக்காக வேகமாக போயிடுச்சு அது செட்டில் ஆகுமா, இப்போ பாருங்கள் இது வேகமாக போயிடுச்சு கீழே செட்டில் ஆகுமா எப்படி தெரியும். அப்போ ஏற்கனவே இருந்த கவனிங்க, ஏற்கனவே இருந்த இந்த அதிகபட்சம் வந்த பாடி வீக்கு இதை கவனிச்சிங்கன்னா தெரியும். ஏற்கனவே இந்த ஏரியாவில் வேகமாக வந்த பாடி வீக் எது, அதிகபட்சம் இந்த கேண்டில் தான். அப்போ இந்த பாடி வீக்கை தாண்டி கீழே போகக்கூடாது. இதான் ஒட்டுமொத்த கணக்கு. அப்போ என்ன நடக்குது, இது கீழே தான் போகணும்னா என்ன பண்ணணும், வேகமாக வந்துச்சு இல்லையா, இதை பிரேக் எல்லாம் பண்ணி வேகமாக வந்தால் அந்த கேண்டிலோட பேஸ் தாண்டி கீழே போனால் மட்டும்தான் கீழே போகும், இல்லைன்னா போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே எடுத்திங்கன்னா இங்கே தெரியும். அடுத்து இங்கே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முதல்ல பாடி போச்சு, விக்கு போச்சு, இப்போ என்ன ஆயிடுச்சு, பாடி போச்சு. இப்போ பாடி போச்சுன்னா இப்போ என்ன பண்ணக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக இந்த கேண்டிலோட, புரியுதுங்களா, 50% தாண்டி கீழே க்ளோஸ் வச்சு மறுபடியும் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இதை உடைக்க கீழே வச்சா மட்டும்தான் கீழே போகும். அப்போ என்ன பண்ணுச்சு, இந்த கேண்டிலோட 50% தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுச்சு. சரி, அப்போ இது கீழே போகுதுன்னா என்ன பண்ணக்கூடாது, மறுபடி இப்போ இங்கே இருக்கிற இந்த பாடி, இங்கே இருக்கிற இந்த விக்கு, இதை தாண்டி இப்போ என்ன பண்ணக்கூடாது, மேலே வரக்கூடாது. இதை உடச்சி வெளியில் அவுட் சைடு வச்சுன்னா மறுபடியும் மேலே தான் போகும். அப்போ இதை உடச்சி வெளியில் அவுட் சைடு வச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணக்கூடாது, இப்போ என்ன பண்ணக்கூடாது, இந்த பாடி விக்கு தாண்டி இந்த ஏரியாக்குள்ளே பாடி விக்கு வரலாம், இதை தாண்டி வெளியில் வச்சா மட்டும்தான் கீழே வரும். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், இதை தாண்டி கீழே வைக்க முடியல, இப்போ மேலே வச்சுச்சு, ஃபர்தராக மேலேயே போயிடுச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி அதாவது என்ன அர்த்தம், ஒரு சின்ன 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 நுணுக்கங்கள், ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இது பண்ணும். அப்போ நீங்கள் மொத்தமாக இதை வந்து பேட்டர்னில் ரீட் பண்ணுறீங்க. கேண்டிலாக ரீட் பண்ணால் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இங்கே இருந்துச்சு பாடி, அடுத்து பாடி இங்கே வந்துச்சு, அடுத்து பாடி இங்கே வந்துச்சு. அப்போ என்ன அர்த்தம், இது கீழே தான் போக போகுது அப்படின்னா பேட்டர்னில் ரீட் பண்ணுறதுக்கு சொல்லலை, பாடி எப்படி ரீட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது கீழே தான் போக போகுது அப்படின்னா இந்த பாடியை உடச்சி பாடி வைக்கக்கூடாது, இங்கே வச்சிருச்சா. அடுத்து கவனிங்க, இங்கே பாடி இருக்குது. இப்போ இது கீழே தான் போக போகுதுன்னா பாருங்கள், எத்தனை மணி நேரம் வேணாலும் ஆகட்டும், ஆனால் இது கீழே தான் போக போகுதுன்னா மறுபடியும் எப்போவுமே இதை தாண்டி விக்கு கூட வைக்கலாம், கீழே தான் வரும். ஆனால் இதை தாண்டி பாடி வைக்கக்கூடாது. பாடி வச்சதுன்னா அவ்வளோதான், அக்ரெசிவாக மேலே போயிடும், மறுபடியும் இந்த இடத்த உடைக்காது. நான் தான் சொன்னேன், ஒரு லோ இருக்குது, அந்த லோவில் பாடி விக்கை தாண்டி கீழே விக்கு மட்டும் வைக்கிது, பாடி மட்டும் வைக்காமல் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சஸ்டெயின் ஆகுதுன்னா மறுபடியும் என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து கட்டாயம் அந்த இடத்த உடைக்கிறது கஷ்டம். அப்படி ஒன்ஸ் உடைச்சிருச்சு அப்படின்னா மறுபடி என்ன ஆகும், இதை கவனிங்க. இப்போ இந்த இடத்த தாண்டி கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, செல்லர் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஆனால் மறுபடி பையர் டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா ஒரே ஃபோர்ஸில் தள்ளுவாங்க. அதான் அர்த்தம், மார்க்கெட் சுருங்கும். சுருங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்கல, இங்கேருந்து செல்லர் கொண்டு வர்றாங்க, பையர் இங்கேருந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே மார்க்கெட் என்ன டைட் ஆகுது. அப்போ கடைசியில் நீயா நானான்னு வரும், மார்க்கெட் என்ன பிளாக் ஆகி டப்பு டப்பு டப்புன்னு மேலே போகும், இல்லை கீழே போனால் டப்பு டப்புன்னு போகும். இதான் விஷயம். அப்போ என்ன பண்ணக்கூடாது, இதை தாண்டி வெளியில் ஒரு ஃபோர்ஸில் வச்சுட்டாங்கன்னா மறுபடியும் இந்த கையை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம், மறுபடியும் மேலே தான் போகும். ரொம்ப டைம் எடுத்தால் மறுபடியும் என்ன ஆகும், இந்த கையை உடைக்க முடியும். இப்படி தான் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் அடுத்து என்ன பண்ணுங்க, கவனிங்க. அப்போ அடுத்து என்ன பண்ணுச்சு, இந்த இடத்துக்கு பாடி வந்துச்சு, அடுத்து பாடி இங்கே போச்சு. இப்போ இதை கவனிங்க, லாஸ்ட்டாக இங்கே பாடி போச்சா, இதுக்கு இடையில பச்சை கலர் பாடி மட்டும் பாருங்கள், மேலே போனால் பச்சை கலர் பாடி மட்டும். இதான் விஷயம், கேண்டில் அனாலிசிஸில் ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்ணக்கூடாது, இதை தாண்டி பச்சை கலர் பாடி போகக்கூடாது. அதான் அர்த்தம்,
அப்போ இதை தாண்டி சிவப்பு கலர் பாடி வந்துச்சு. இப்போ இதை தாண்டி போச்சுன்னா இங்கே லைட்டாக போயிருக்கு, முழுசாக போயிருக்கு. இப்படி தான் போகும். ஒன்ஸ் அந்த இடத்த பிரேக் பண்ணுச்சுன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஓ இது நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு, சூப்பராக இருக்கும், நீ மேலே போக நீங்கள் நினைப்பீங்க. அவன் என்ன பண்ணுவான், மொத்த ஸ்டாப் லாஸையும் ஹண்ட் பண்ணுவான். அதான் நான் சொன்னேன், எங்கே பாடி வீக் இருக்கோ அந்த பாடி வீக்கை மறுபடியும் வந்து தொடுவான், அதுக்குள்ளே மறுபடியும் கேண்டிலை போடுவான். அதான் நான் சொன்னேன், அந்த கேப்பை அவன் ஃபில் பண்ணுவான். அப்போ என்ன ஆகும், மறுபடியும் போயிட்டு இப்போ என்ன பண்ணுது, இப்போ லாஸ்ட்டாக போன பச்சை கலர் பாடி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. லாஸ்ட்டாக போன அதிகபட்ச விக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதை தாண்டி இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரீவியஸாகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த இருக்குங்க, லாஸ்ட்டாக போன பாடி எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. லாஸ்ட்டாக போன விக்கு அதிகபட்சம் இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதை தாண்டி கீழே வந்தால் மட்டும்தான் கீழே வரும். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரீட் பண்ணணும். சும்மா வெறுமனே அதான் நான் சொன்னேன், எப்போவுமே ஒரு ப்ரைஸாக எடுத்து பண்ணக்கூடாது, ஒரு பவுண்ட்ரியாக எடுத்து பண்ணிங்கன்னா இன்னும் கிளாரிட்டியாக நீங்கள் மார்க்கெட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அவங்க ட்ராப் வைக்கிறாங்களா என்னன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். அப்போ இப்போ லாஸ்ட்டாக போன விக்கு அதிகபட்ச விக்கு இங்கே, லாஸ்ட்டாக போன பாடி இங்கே. அதாவது இப்போ என்ன அர்த்தம், பாடி பெருசாக இருக்கா விக்கு பெருசாக இருக்கா, அவ்வளோதான் விஷயம். அப்போ லாஸ்ட்டாக போன பாடி இங்கே இருக்குது, பாடி தான் பெருசாக இருக்குது, பையரோட கண்ட்ரோல் தான், ஆனால் விக்கு இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணக்கூடாது, இது ரெண்டையும் தாண்டி கீழே வரக்கூடாது. மேலே எவ்வளவோ போச்சு, கீழே வரல. அப்போ என்ன போகுது, இது மேலே தான் போகுதுன்னு அர்த்தம். இப்போ அதை தான் இங்கே பார்க்கணும், கரெக்டாக. அப்போ லாஸ்ட்டாக போன பாடி எது, இங்கே இருக்குது. அப்போ லாஸ்ட்டாக போன விக்கு எது, இங்கே இருக்குது. அப்போ இதை தாண்டி கீழே வந்துச்சுன்னா ஃபர்தராக இதை உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி குறைவு. பட் இன்னும் கீழே தான் வரப்போகுது. இதான் இவ்வளோ தான் மார்க்கெட். அப்போ என்ன பண்ணும், எது வரைக்கும் வரும் வந்தால், அப்போது இந்த ஏரியாவோட 25 ஆகுது பேசிக்கில் வரும். நம்ம 25 எப்பவும் ஒரு இதுவாக பார்க்க வேண்டாம். ஒரு 1 ஹவர்லாம் வந்தாச்சுன்னா எப்படியும் 50-75 இதை மட்டும் அவுட்லைனாக பார்த்தா போதும். இப்போ இந்த ஏரியாவுக்கு இப்போ வரும். ஸோ அப்போ இதுக்கு வரணும்னா என்ன பண்ணணும், இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற கவனிங்க, இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த ட்ரெண்ட் லைனை வரைகிறோம், எப்படியெல்லாம் போச்சு. அப்போ இதை உடைச்சா மட்டும்தான் இப்போ என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸுக்கு வர முடியும். இப்போ இந்த இடத்துல தான் என்ன ஆகும், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 லைன்ஸ் எல்லாம் இருக்குது, அவ்வளோதான். ட்ரெண்ட் லைன், ப்ரைஸ் லைன், அவ்வளோதான் மார்க்கெட். புரியுதுங்களா. அப்போ என்ன நடந்திருக்கு கிளியரா, இப்போது கவனிச்சிங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து லாஸ்ட்டாக போன பாடி வீக்கு தாண்டி கீழே வந்திருக்கு. அப்போ கீழே வந்துட்டு இருக்குன்னா இப்போ இது என்ன பண்ணக்கூடாது, இப்போ இந்த ஏரியா இந்த செல்லர் கொண்டு வந்துட்டு இருக்காங்களே, இப்போ இதோட 50% தாண்டி மேலே போகக்கூடாது. அப்போ இதோட 50% தாண்டி மேலே போச்சுன்னா என்ன ஆகும், மார்க்கெட் வந்து இந்த சோர்ஸ்க்கே போயிடும். அப்போ இந்த சோர்ஸுக்குள்ளே கவனிச்சிங்களா, இந்த சோர்ஸ் இருக்கு இல்லையா, லாஸ்ட்டாக போன பாடி விக்கு இதுக்குள்ளே பாடி வைக்குது அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இதை தாண்டி பாடி வச்சுது அப்படின்னா என்ன ஆகும், மறுபடியும் இந்த கீழே உள்ள இந்த 2 லைன் போட்டிங்களா, அதை தாண்டி மறுபடியும் உடைக்கிறது ரொம்ப சிரமம். அதாவது என்ன அர்த்தம், பையர் வந்து மறுபடி ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க, செல்லர் வந்து வீக் ஆயிடுவாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான் மார்க்கெட்டில் நடக்கிற விஷயங்கள். பையர் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க, செல்லர் வீக் ஆயிடுவாங்க. சரி ஓகே. இப்போ இங்கே இவ்வளோ தூரம் செல்லர் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இது திரும்பி போனால் இங்கே வரைக்கும் போகும். இது ஃபர்தராக கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை மேலே தான் போகுமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும், மறுபடி இதை இன்னும் டவுன் கிரேட் பண்ணி, இப்போ 1 ஹவரில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 15 மினிட்ஸ் போயிட்டு ஃபர்தராக அதை டவுன் கிரேட் பண்ணி பார்க்கணும். அப்போ இன்னொரு விஷயம் என்ன பாருங்கள், 15 மினிட்ஸில் கண்ணுக்கு தெரிஞ்சு லோ இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது. அப்போ 15 மினிட்ஸோட என்ன இருக்குது, 50% லைன் இங்கே இருக்குது. அப்போ அதிகபட்சம் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு கீழே அடுத்து என்ன இருக்குது, இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த ஏரியாவுக்கு வர்றதை விட நமக்கு என்ன இருக்குது, இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ இன்னும் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணால் என்ன என்ன நீங்கள் கவனிக்க, லாஸ்ட்டாக உள்ள பாடி விக்கு. அப்போ லாஸ்ட்டாக உள்ள பாடி எங்கே இருக்குது, இப்போ கரண்ட் கேண்டில் இதை விட்டுருங்க. இந்த கேண்டில் வந்து நம்ம முடிகிறதுக்கு ஒரு 4-5 நிமிஷம் இருக்குது, 15 மினிட்ஸ்னால இதை விட்டுருங்க. இப்போ லாஸ்ட்டாக உள்ள பாடி இந்த இடத்துல இருக்குது, லாஸ்ட்டாக உள்ள விக்கு எந்த ஏரியாவில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. லாஸ்ட்டாக உள்ள விக்கு இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த ஏரியாவை மார்க்கெட் உடைச்சா மட்டும்தான், லாஸ்ட்டாக உள்ள விக்கு இந்த ஏரியாவில் இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவை மார்க்கெட் உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போக முடியும், இல்லைன்னா மார்க்கெட் கீழே தான் வரும். புரியுதா. சரி, அப்போ இதே ஒரு ட்ரெண்ட் லைனாக வரைஞ்சிங்கன்னா இந்த இடத்துலேருந்து கூட இல்லை, நீங்கள் 15 மினிட்ஸ்க்கு முழுசாகவே வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இங்கேருந்து இங்கே கடைசியில் உள்ள லோ, நான் எப்படி ட்ரெண்ட் லைன் வரையணும்னு சொல்லியிருக்கேன், மேலே நேராக வைங்க, லாஸ்ட்டாக அதிகபட்ச லோ எங்கே இருக்கோ இங்கே தான் இருக்குது. அப்போ இதை நோக்கி இப்படி கொண்டு வாங்க, எங்கே ட்ரெண்ட் லைன் இடிக்குதோ ஸ்டாப் பண்ணுங்கள். அப்போ இந்த ஏரியாவில் இடிக்குது, அப்போ இதை உடைக்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல கேண்டில் படி இதை உடைக்கணும், இந்த 2 லைனை உடைக்கணும்.
அது மாதிரி ட்ரெண்டு படி இதை உடைச்சா மட்டும்தான் இங்கே போகும். நம்ம அஃபீஷியலாக சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல இடிக்குது, அப்போ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இடிக்குது, அப்போ இந்த 2 லைனையும் இடிச்சா மட்டும்தான் மார்க்கெட் அஃபீஷியலாக பை ஆக முடியும். இல்லைன்னா போகிற மார்க்கெட் இது வரைக்கும் போகும், கட்டாயம் இந்த இடத்துக்கு தான் வரும். இதை உடைக்க முடியாத வரைக்கும் இது வரைக்கும் தான் வரும். இது வரைக்கும் கூட போகலாம். இதை தாண்டி எப்போ பாடி வைக்குதோ அப்போ தான் அஃபீஷியலாக பை. அஃபீஷியலாக பையர் வந்து கண்ட்ரோலில் எடுத்திருக்காங்க. இல்லைன்னா மார்க்கெட் என்ன ஆகும்? 100% கீழே தான் வரும். அப்படி இது மேலே போனால் எது வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே ட்ராப் பண்ணியிருக்கோம். இந்த ஹை அண்ட் லோ இங்கே தான் இருக்குது. ஆனால் அது இங்கே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? முதல்ல இதை தாண்டி வைக்கணும். மைக்ரோ ஷார்ட் டேர்மில் ஒரு ஷார்ட் டேர்மாக இதை தாண்டி வைக்கணும். அப்போ தான் இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அஃபீஷியலாக இதை உடைக்கிறது ரொம்ப சிரமம். உடைச்சா மட்டும்தான் மேலே போக முடியும். ரெண்டாவது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகி வந்துருச்சு. ஒரு 1 ஹவரில் மார்க்கெட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக 1 ஹவருங்கிறத விட கடந்த ஒரு 10 நாட்களாகவே, புரியுதா? 10 நாட்களாகவே நான் கரெக்டாக சொன்னேன், இந்த இடத்துக்கு தான் மார்க்கெட் வரும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போ 10 நாட்களாகவே மேலே போயிட்டுருக்கு. புரியுதா? அதாவது வெரி வெரி லாங் டேர்ம் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. மேலே போகும், கண்டிப்பாக இன்னும் மார்க்கெட் மேலே போகும், இன்னும் மேலே போகும் போயிட்டு. ஆனால் வெரி வெரி லாங் டேர்ம் 37,000 to 40,000 அந்த ரேஞ்சு தான் பிட்காயின் அடுத்து வரும். அங்கே தான் ஸ்ட்ராங் இன்வெஸ்ட்மெண்ட் ஜோன். அது இன்வெஸ்ட்மெண்ட் ஜோன், புரியுதுங்களா? அந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரும். ஆனால் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? மார்க்கெட் 52% ஏற்கனவே டவுன் ஆயிருக்கு. மறுபடியும் என்ன ஆகும்? அதோட 25% அளவுக்காவது போய் ஃபியூல் போட்டுட்டு தான் கீழே வர முடியும். அப்படியே ஒரே ஸ்ட்ரெச்சில் வர முடியாது. ஒரே பிரேக்கே இல்லாமல் மார்க்கெட் வர முடியாது. ஒரு டெப்த் இருந்தால் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்போ மறுபடியும் மார்க்கெட் இப்போ மேலே போயிட்டுருக்கு, போயிட்டு ஃபியூல் போட்டுட்டு தான் மறுபடியும் கீழே வரும். கீழே வரும்போது என்ன ஆகும்னா, அந்த லோவை உடைச்சதுன்னா அக்ரெசிவாக போகும். லோவை உடைச்சதுன்னா என்ன நடக்கும்? அடுத்து மார்க்கெட் வந்து டே மந்த்லியில் கன்சிஸ்டண்ட்டாக ரெட் கலர் கேண்டில் போடும். மந்த்லியிலே போடும், 3 மாதம் விடாமல் போடும். அப்படி போடும்போது என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து 37,000 40,000 ரூபா அந்த பவுண்டரிக்குள்ளே போயிடும். இது கண்டிப்பாக நடக்கும். 100% இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1000% நடக்கும். இதுதான் வெரி வெரி லாங் டேர்மாக மார்க்கெட்டில் நடக்கிறது. அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்மாக மிட் டேர்மாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது மேலே போகும். புரியுதுங்களா? இது கண்டிப்பாக மேலே போகும். அதை நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் காமிச்சேன்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக இது மேலே போகும். கவனிங்க. இப்போ நான் ஒரு டே எடுத்துக்கிறேன். டே எடுத்திங்கன்னா என்னது? சார்ட்டை முதல்ல ரீசெட் பண்ணுங்கள். கண்ணுக்கு தெரிஞ்சு வி பேட்டர்ன் இது எப்படி இருக்குது? கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு? இங்கேருந்து வந்து இங்கே போய் இப்போ இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. தானே அர்த்தம்? அப்போ இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா இது எங்கே இருக்குது? இந்த ஏரியா வரைக்கும் கண்டிப்பாக வரும். அப்போ இது என்ன இருக்குது? இந்த ஏரியாவில் இந்த ட்ரெண்ட் லைன் வருதோ இல்லையோ, இந்த ப்ரைஸ் ரிலேட்டடாக 50%க்காவது கண்டிப்பாக வந்தே ஆகணும். புரியுதா? அதிகபட்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதா? அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? கீழே வந்து 37,000 40,000 அந்த பவுண்டரி தான் ஸ்ட்ராங்கு. அப்போ என்ன நடக்கணும்? அந்த 37,000 பவுண்டரியை வந்து மேலே இந்த 50% போகாமல் கூட, புரியுதுங்களா, மார்க்கெட் வந்து கீழே வேகமாக போயிட்டு வேகமாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் 52% இறங்கி இருக்கிறதுனால மேலே போயிட்டு கொஞ்சம் ஃபியூல் போட தான் வாய்ப்பு இருக்குது. ஒரே ஸ்ட்ரெச்சில் மார்க்கெட் வந்து ரொம்ப அக்ரெசிவாக உடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா 52% இறங்கி பழைய லோக்கெல்லாம் வரும்போது நிறைய பேர் நேச்சுரலாகவே என்ன பண்ணுவாங்க? ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அந்த இடத்துல அதிகமாக இம்பேக்ட் ஆகும். அப்போ என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து கொஞ்சம் மிட்டமாக கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி சின்ன ஷார்ட் டேர்மில் நான் அடிக்கடி சொல்லியிருக்கல, சின்ன ஷார்ட் டேர்ம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே அதை வந்து டைம் ஃப்ரேம் வந்து அங்கே கம்மினால நம்ம வந்து அதை அட்வான்ஸாக சொல்ல முடியாது. அதை மார்க்கெட்டை ரீட் பண்ணி நான் லாஸ்ட் வீடியோவில் கூட நான் சொன்னேன் இல்லையா, சாப்டரில் சொன்னேன், மார்க்கெட் வந்து கீழே தான் கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக கீழே தான் வந்துச்சு. புரியுதா? கீழே கரெக்ஷன் ஆகி தான் மறுபடியும் என்னாச்சு? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எங்கே நம்ம சொல்லியிருக்கோம்? இது கவனிச்சிங்கன்னா தெரியும். நம்ம ஷார்ட் டேர்மாக எடுக்கும்போது நம்ம என்ன எந்த இடத்த வச்சு சொன்னோம்? 1 ஹவரை வச்சு சொன்னோம். நீங்கள் 1 ஹவரை வச்சு சொல்லும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த இடம் இருக்கு இல்லையா, அப்போ இந்த இடத்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? இந்த இடத்த அஃபீஷியலாக உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் வந்து மேலே போக முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த இடத்த அஃபீஷியலாக உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக முடியும்னு நான் சொன்னேன். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், மறுபடியும் மார்க்கெட் இந்த இடத்துல தான் நம்ம மறுபடியும் பேசிகிட்டு இருந்தோம். பாடி வீக் வச்சிருக்கு, இந்த பாடி வீக்கை தாண்டாமல் வந்துட்டுருக்கு. அப்போ என்ன கட்டாயம் மார்க்கெட் கீழே தான் வரும்னு சொன்னோம். அப்போ ஷார்ட்டாக கீழே தான் வரும்னு சொன்னோம். அதாவது எந்த சார்ட்டை பார்த்து சொன்னோம்? 1 ஹவர் ப்ளஸ் 5 மினிட் 15 மினிட் 1 மினிட் சார்ட்டெல்லாம் வரைக்கும் போனோம். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் எடுத்து பாருங்கள் தெரியும். அந்த இடத்துல சொன்னோம் மார்க்கெட் வந்து கீழே தான் வரும் அப்படின்னு. அப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனுக்குள்ளே அது கீழே வரும். அப்போ கீழே வரும்போது நம்ம என்ன சொன்னோம்? மார்க்கெட் இங்கேருந்து இது வந்துட்டு இருக்கு. அப்போ ஏற்கனவே 1 ஹவரில் இங்கேருந்து இப்படி வந்துட்டு இருக்கு.
கவனிச்சிங்கன்னா தெரியும். இங்கேருந்து இது வந்துட்டு இருக்கு லாஸ்ட்டாக. அப்போ என்ன ஆகும், இது கீழேருந்து இது போகுது, மேலேருந்து இது வந்துட்டு இருக்கு. அப்போ இதை உடைக்கும் போது அக்ரெசிவாக உடைக்கும்னு சொன்னோம். அதுதான் இங்கே நடந்திருக்கு, அக்ரெசிவாக உடைச்சிருக்கு. புரியுதா? இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது என்ன அர்த்தம், மா அந்த சார்ட்டை வந்து அப்கிரேட் பண்ணி டவுன்கிரேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், கிளியராக இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுதான் நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக புரியும். கரெக்டாக? சரி, அப்போ அடுத்து என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ நம்ம அதுதான் 15 மினிட்ஸில் இருந்தோம். அப்போ 15 மினிட்ஸில் என்ன பண்ணுங்கள், முதல்ல முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரியை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ முதல்ல பாருங்கள் 15 மினிட்ஸ் எங்கே இருக்குது, ரீசெட் பண்ணி பார்க்கலாம். 15 மினிட்ஸில் இந்த இடத்துல இருக்குது. அப்போ பாருங்கள் அதிகபட்ச லோ இருக்குது, அதிகபட்சம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுச்சு 15 மினிட்ஸில், இப்போ பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா, இந்த லாஸ்ட்டாக இந்த கேண்டில் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த கேண்டிலே வந்துச்சா அக்ரெசிவாக போட்டிருக்கா, எதை உடைக்கும் போது போட்டிருக்கு, இதை கவனிக்கணும். ஏற்கனவே இந்த ஏரியா உடைக்கும் போது தான் அக்ரெசிவாக போட்டிருக்கு. போட்டானா ரெட் கலரு கன்சிஸ்டண்ட்டாக இப்படி தான் அக்ரெசிவாக போடும். எப்போவுமே நீங்கள் எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் வேகமாக வரும். அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், மறுபடியும் போயிட்டு திரும்ப இதை நான் உடைக்க மாட்டேங்கிற மாதிரி உடைக்காமல் போகும். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், அது தொடாமல் போகும், தொட்டுட்டு போகும். அதுக்கப்புறம் நாங்கள் உடைச்சிட்டு கன்சிஸ்டண்ட்டாக வேகமாக வந்துட்டு அப்புறம் போகும். இப்படி இந்த 3 விஷயத்தை தான் மார்க்கெட் வந்து கிளியராக ஃபாலோ பண்ணும். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இதை டவுன் கிரேட் பண்ணி பார்க்கலாம். டவுன் கிரேட் பண்ணி பார்த்தோன்னா இங்கே 5 மினிட்டில் இன்னும் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ பாருங்கள் 5 மினிட்டு சார்ட்டை ரீசெட் பண்ணுங்கள். கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இது என்ன ஆயிடுச்சுக்கு மறுபடியும் கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த பாருங்கள், இப்போ 5 மினிட்டில் கன்சிஸ்டண்ட்டாக ரெட் கலர் கேண்டில் போட்டுருச்சா, 15 மினிட்ஸில் 2 தான் போட்டுருச்சு. இதெல்லாம் கவனிங்க, ஒவ்வொரு விஷயமா நடக்குது பாருங்கள். அப்போ 5 மினிட்டில் 2 தான் போட்டுச்சு. அப்போ என்ன நடக்குது பாருங்கள், மறுபடி 5 மினிட்ஸில் 3 போட்டுருச்சு, 15 மினிட்ஸில் 2 தான் போட்டுருச்சு. இப்போ என்ன ஆகும், கரெக்ஷன் ஆகி கொஞ்சம் தூரம் போய் இந்த ஏரியாவோட 50% போய் பிரேக் எடுத்துட்டு இனி உடச்சி தான் என்ன ஆகும், அடுத்து 15 மினிட்ஸில் 3 ரெட் கலர் கன்சிஸ்டண்ட்டாக போகணும். அடுத்து என்ன ஆகும், மறுபடி ஸ்ட்ரக்சர் டெப்த்து ஓகே போயிருச்சா, இப்போ என்ன ஆகும், ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணும். மறுபடியும் என்ன ஆகும், 1 ஹவரில் உடைக்கும் போது மறுபடியும் டெப்த்து அதிகமாக போகணுன்னா என்ன பண்ணணும், 1 ஹவர்லேயே 3-4 கேண்டில் கன்சிஸ்டண்ட்டாக ரெட் கலராக போடும். இப்படி தான் மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணும். அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஒரு ட்ரேடர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, அதுவும் இந்தியன் மார்க்கெட்லாம் பண்ணுறீங்கன்னா 1 மினிட் 5 மினிட்டு 15 மினிட்டு 1 ஹவர் அளவுலையாவது மார்க்கெட்டை வந்து நீங்கள் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து எங்கே அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மார்க்கெட்டில் ஏமாந்து போயிடுவீங்க. அப்போ என்ன நடக்குது பாருங்கள், 5 மினிட்ல கண்ணுக்கு தெரிஞ்சு மார்க்கெட் எங்கேருந்து வந்துட்டு இருக்கு, இங்கே வரைக்கும் வந்திருக்கு. அப்போ இது மேலே போனால் இந்த 50% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம 15 என்ன பார்த்தோம், 15 மினிட்ஸில் என்ன பார்த்தோம், ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே வந்துக்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களே. அப்போ என்ன இருக்குது, இதோட 50%க்கு மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பாருங்கள், இதோட 50% கண்டிப்பாக வரும். அப்போ இது 50% வந்துட்டு என்ன பண்ணணும், இது மேலே தான் போகுது அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கணும். அப்போ இந்த ஐடியாவோட ட்ரெண்ட் லைனுங்கிறது எப்போவுமே 25% கிட்ட தான் இருக்கும், 25 ப்ரைஸ் லைனு கிட்ட தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதனால தான் சொன்னேன் அந்த 25 75 இந்த லைன்லாம் தேவையில்லை, அது வந்து மேஜர் பவுண்ட்ரி கிடையாது, மைனர் பவுண்ட்ரி அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இந்த 55 உடச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து இந்த பேசிக்கே வந்துடும். அப்போ இதோட அப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கவனிச்சிங்கன்னா தெரியுதா, முதல்ல ட்ரெண்ட் லைனை உடைக்கும், அதுக்கப்புறம் ப்ரைஸ் லைனுக்கு வரும். இப்படி தான் மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணும், ட்ரெண்ட் லைனை உடைக்கும், ப்ரைஸ் லைனுக்கு வரும். இப்போ இதை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் மார்க்கெட்டை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ இதுதான் நம்ம டவுன் கிரேட் பண்ணி எங்கே போனோம், 5 மினிட்டுக்கு போகணும். அந்த 5 மினிட்டில் தான் என்ன ஆகுது, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்களா இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல தான் தொட்டிருக்கு. அப்போ அஃபீஷியலாக இதை தாண்டி மேலே போனால் மட்டும்தான் இது ஃபர்தராக போய் மேலே போக முடியும், இல்லைன்னா போகாது. இப்போ கீழே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கீழே வர்றதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது, எது வரைக்கும் இருக்குது, 50% 15 மினிட்ஸோட 50% லைனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, இவ்வளோதான் விஷயம். சரி, அப்போ இதை இன்னும் கொஞ்சம் இது கேண்டில் அனாலிசிஸ் பண்ணால் என்ன பண்ணணும், இப்போ கரண்ட் கேண்டில் இது இருக்குது, அந்த கரண்ட் கேண்டிலோட 50%, அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லாஸ்ட்டாக உள்ள பாடி விக் எது,
சிம்பிளா. அப்ப இவ்வளோ டெப்த் இருக்கு இல்லையா? இங்க இருக்கு. அப்ப லாஸ்டா உள்ள பாடி விக்கு இந்த ஏரியால வருது. அப்ப இவ்வளோ தூரம் டெப்த் இருக்கு. அப்ப இவ்வளோ தூரத்துக்கு பவுண்டரி நம்ம செட் பண்றதுக்கு பதிலா எனக்கு ஃபாஸ்டா பவுண்டரி செட் பண்ணணும். அப்பதானே சீக்கிரம் ஃபாஸ்டா வந்து நம்ம முடிவெடுக்க முடியும். அப்ப என்ன பண்ணிருக்கு? அப்ப லாஸ்டா உள்ள இந்த 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 கேஸ்ல என்ன இருக்கு? விக்கு தான் இருக்கு. அப்ப லாஸ்டா உள்ள விக்கு இது. அப்ப லாஸ்டா உள்ள பாடி எது? இது. அவ்வளவுதான் விஷயம். இப்படி பார்க்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் மார்க்கெட் அனாலிசிஸ், கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். அப்போ ப்ரீவியஸ் மார்க்கெட் அனாலிசிஸ் படி லாஸ்ட்டாக உள்ள ஒன்று சில இதில் விக்கு வரும் லாஸ்ட்டாக, சில இதில் பாடி வரும். நமக்கு லாஸ்ட்டாக உள்ள பாடி விக் எடுத்துக்கணும், அவ்வளோதான். ப்ரீவியஸ் மார்க்கெட் அனாலிசிஸில் அப்போ இங்கே இருக்குது விக், இந்த 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 கேஸில் விக் இருக்குது. ஸோ விக் எடுக்கிறோம், பாடி இருக்குது, பாடி எடுத்துக்கிறோம். முதல்ல பாடி இருக்குது, பின்னாடி விக்கு இருக்குது. சில இதில் முன்னாடி பாடி இருக்கும், பின்னாடி விக்கு இருக்கும். மொத்தத்தில் லாஸ்ட்டாக உள்ள பாடி விக்கு. ரெண்டுமே பாடியாக இருக்குன்னா ரெண்டு பாடி, அவ்வளோதான். ரெண்டுமே விக்காக இருக்குன்னா ரெண்டு விக்கு, அவ்வளோதான். சிம்பிள், அவ்வளோதான். ப்ரீவியஸ் கேண்டிலோட அனலைஸ் பண்ணுறீங்க, லாஸ்ட்டாக எந்த இடத்துல இருக்குது. அதுவும் இந்த கேண்டில் பச்சை கலராக இருக்குன்னா ப்ரீவியஸாக ரெட் கலர் எங்கே இருக்கோ, ஸோ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக இதை எடுத்துறீங்க. அப்போ இதை தாண்டி மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப எங்கே வருது பாருங்கள். இந்த லாஸ்ட்டாக இருந்தால் பாடி விக்கு ஜோனுக்குள்ளே தான் வருது. சரி, கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும்? அப்போ லாஸ்ட்டாக இருந்தால் பாடி விக்கு இது இது ரெண்டுக்கும் போட்டோம். இப்போ என்னது? இப்போ இந்த இடத்துல பாடி, இப்போ லாஸ்ட்டாக உள்ள இதுக்கு இங்கே இந்த கேண்டில் படி என்னது? இது பாடி, அப்போ இது விக்கு. கரண்ட் கேண்டில், ப்ரீவியஸ் கேண்டில் அனாலிசிஸ்னா ப்ரீவியஸ் ப்ளஸ் கரண்ட் சேர்த்து எடுக்கிறது. கரண்ட் கேண்டில்னா இந்த ஒரே ஒரு கேண்டில் எடுக்கிறது. அப்போ இந்த ஒரே ஒரு கேண்டிலில் பாடி விக் எடுங்க, அவ்வளோதான் விஷயம். ஒரே ஒரு கேண்டிலோட பாடி விக் எடுக்கணும், அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணுங்க பாருங்கள், இந்த பாடி விக்கை பையர் கொண்டு போயிருக்காங்க, திரும்ப செல்லர் கொண்டு வந்தாங்க, பாடி விக்கை தாண்டலை, போனாங்க, பாடி விக்கை தாண்ட முடியல, வெளியில் அவுட் சைட் கேண்டில் வைக்க முடியல. அடுத்து என்ன நடந்திருக்கு? உடச்சி போயிடுச்சு. உடச்சி போனாலும் என்ன நடந்திருக்கு? ப்ரீவியஸ் மார்க்கெட்டோட பவுண்டரி எது? லாஸ்ட்டாக போன பாடி விக்க கீழே தாண்டி மறுபடியும் வரல. இதை பாருங்கள், இப்போ இதை தொடாமல் திரும்புது. ஏற்கனவே தொட்டுட்டு திரும்பினாங்க, அதாவது விக்கு மட்டும் தான் தொட்டிருக்கு, பாடி தொட்டல. இந்த இடத்துல பாடி தொட்டிருக்கு, போயிட்டு திரும்பி வந்து பாடி தொட்டு போகுது, தொடாமல் திரும்புது, தொடாமல் திரும்புது. இப்போ என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து இனி இதை உடைச்சா மட்டும்தான். அப்போ என்ன என்ன சொன்னேன் இல்லையா, இந்த ஜோனு. அப்போ இதுக்கடையில் ஒரு என்ன நடந்திருக்கு? ஒரு பேட்டர்னும் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏ பேட்டர்ன், தலையை உடைச்சு மறுபடியும் ஏ பேட்டர்ன், இப்போ தலையை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஏற்கனவே எந்த ஏ பேட்டர்னோட பாடி விக் இருக்கோ இங்கே இருக்கு, இப்படி வந்து இதான வி பேட்டர்ன். அப்போ இந்த பேட்டர்ன் இதனோட ஏற்கனவே இருக்கிற தலை எங்கே இருக்கு? எப்படி ஒரு கேண்டிலுக்கு ஏற்கனவே ப்ரீவியஸ் மார்க்கெட் அனாலிசிஸ் என்ன பண்ணணும்? ஏற்கனவே இருக்கிற, அதாவது என்ன அர்த்தம்? புதுசு புதுசாக ஒவ்வொரு சாப்டர்லையும் நான் விஷயங்கள் ஆட் சேர்த்துக்கிட்டே வரேன். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் புரியும். ஒவ்வொரு வீடியோலையும் புது 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 விஷயங்கள் நான் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே வருவேன். அதனால தான் சொன்னேன், பேசிக்லேருந்து பார்த்து பார்த்து வாங்க. ஏன்னா மொத்தமாக சேர்த்து சொல்லும்போது வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். நான் உண்மையை தான் சொல்கிறேன், தியரியாக போர் அடிக்கும். ஆனால் கவனிச்சணும். அதாவது பணம் சம்பாதிக்கிற விஷயம் எப்போவுமே போராக தான் இருக்கும். பணம் எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் அந்த பணம் சம்பாதிக்கிற விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப போராக இருக்கும், சலிப்பாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே தான் பணமும் இருக்கும். புரியுதா? அப்படி தான் இருக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ப்ராசஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அது பண்ண 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 எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக அந்த ப்ராசஸே நமக்கு என்ன ஆகும்? ரொம்ப ஈஸியாக மாறிடும். அதான் விஷயம். புரியுதா? சின்ன குழந்தையா இருக்கும்போது எந்திரிச்சு பல்லு விளக்குறதே கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னடா இது காலையில் இது ஒரு வேலைன்னு பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு. முதல்ல சாப்பிட்டு அப்புறம் விளக்குனா என்ன, இப்படிலாம் நிறைய கொஸ்டின் இருந்திருக்கும். இப்போ என்ன, அது ஒரு வேலையாகவே நமக்கு தெரியலை. புரியுதா? அதே மாதிரி தான் அந்த விஷயங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும். இது மொத்தமாக நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு, இப்போ நான் ஒரே ஒரு கேண்டிலை மட்டும் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த அந்த வீடியோலாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆனால் இது மொத்தம் அப்படியே எத்தனை நாளைக்கு படிச்சுட்டு இருக்க முடியும்? ஏபிசிடியே படிச்சுட்டு இருக்க முடியுமா? அடுத்து எழுத்து படிக்க வேணாமா? சென்டென்ஸ் படிக்க வேணாமா? அது மாதிரி புதுசாக நீங்கள் சொந்தமாக 30 வரி 40 வரி எழுதுகிற அளவுக்கு பழக வேணாமா? அப்போ மொத்தமாக படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் எழுத 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 படிக்க 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 பழகிடும். அதனால தான் நான் சொன்னேன், கடந்த ஒரு 4-5 வீடியோ வந்து கனெக்ட் பண்ணுற வீடியோஸ். கனெக்ட் பண்ணுற வீடியோன்றப்போ கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன பண்ணணும்? அங்கே தான் விஷயமே இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அங்கே தான் விஷயம் இருக்குது. அதை கடந்து போயிட்டீங்கன்னா அடுத்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும். அப்போ என்ன ஆகுது கவனிங்க, அப்போ இதுக்கெல்லாம் பேட்டர்ன் வச்சிருச்சு. அப்போ லாஸ்ட்டாக வச்ச பேட்டர்ன் அது. இப்போ இந்த இடத்த வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக கூட சொல்கிறேன், கவனிங்க. இது கொஞ்சம் முக்கியமான இடம். ஏன்னா புது விஷயம் நம்ம ஆரம்பிக்கிறோம், கவனிங்க. கேண்டில் அனாலிசிஸ் படி என்ன பண்ணுறோம்? லாஸ்ட்டாக உள்ள கேண்டில் பாடி இங்கே இருக்குது, லாஸ்ட்டாக உள்ள விக்கு இங்கே இருக்குது. அப்போ இந்த பாடி விக்கை தாண்டி மார்க்கெட் கீழே உடச்சி கீழே வரக்கூடாது. இது தாண்டி மேலே போச்சுன்னா தான் ஸ்ட்ராங்காக போக முடியும். சரியா? அடுத்து கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ், ப்ரீவியஸ் மார்க்கெட் கேண்டில் அனாலிசிஸ் படி இதுவும் இதுவும். கரண்ட் கேண்டில் படி எங்கே இருக்குது? பாடி விக்கு இங்கே இருக்குது,
விக் இங்கே இருக்குது, ஏற்கனவே வரைஞ்சிருக்கும். அப்போ இந்த விக்கை இப்போ மார்க்கெட் என்னது, இந்த பாடி விக்கை தாண்டி ஏன் இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக இந்த கேண்டிலுக்கு வரும். இதுதான் கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ். அப்போ இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே என்ன பண்ணோம், இதை சேர்த்து வரைஞ்சோம்னா ப்ரீவியஸ் கேண்டில் அனாலிசிஸ்னா, அப்போ இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே இதுக்கு உண்டானதை வரையலாம். இதுக்கு இது ப்ரீவியஸ், அவ்வளோதான். இது மொத்தத்தில் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, அதிகபட்ச லோ இருக்கிறனால இது கரண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ் எப்படி இது நடந்துச்சா, அப்போ என்ன பண்ணுச்சு, மேலே போயிட்டு கீழே மறுபடியும் இந்த பாடிக்கு வர முடியல, இதுக்குள்ளே தான் வந்துட்டு இருக்கு, மறுபடியும் என்ன பண்ண, இது வர முடியல. அப்போ என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு மேலே போயிருச்சு, திரும்பி வந்துச்சு, இந்த இதை தொடாமல் போயிருக்கு. இப்போ என்ன பண்ணக்கூடாது, இந்த பேட்டர்னை ரெண்டாவது இடம் வரும்போது இந்த பேட்டர்ன் ப்ரீவியஸ் கேண்டில், அப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட் இங்கே இருக்குது இப்படி வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு முன்னாடி எங்கே ஏ பேட்டர்னோட தலை இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே தானே பேட்டர்ன் போட்டிருக்கு, வந்து ரெண்டாவது எங்கே போட்டிருக்கு, இங்கே இருக்குது. அப்போ முன்னாடி உள்ள ஏ பேட்டர்ன் இது, இதுதான் பேட்டர்ன் அனாலிசிஸ், ப்ரீவியஸ் பேட்டர்ன் அனாலிசிஸ். இது முன்னாடி உள்ள பேட்டர்ன், இது தலை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இந்த தலையை உடைச்சு மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, கீழே தலை வைக்கக்கூடாது கம்ப்ளீட்டாக, இங்கே வச்சிருக்கு. ஆனால் இந்த கேண்டில் பாருங்கள் ஃபெயில்டு கேண்டில். அதாவது என்னென்னா சும்மா வைக்கணுங்கிறதுக்காக வச்ச மாதிரி தெரியுது. 50% பாடி கீழே இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக இங்கே வந்துடும். அப்போ வரல, அப்போ என்ன நடக்குது, மறுபடியும் மார்க்கெட் வந்து இது. சரி, அப்போ கரண்ட் இப்போ இந்த இடத்துல மறுபடியும் வந்துச்சு. அப்போ கரண்ட் கேண்டிலோட ஏ பேட்டர்னோட தலை இது. அப்போ இதை தாண்டி மேலே வச்சா மட்டும்தான் பை போக முடியும், இல்லைன்னா கீழே தான் மார்க்கெட். இவ்வளோதான் விஷயம். இந்த மாதிரி கேண்டில் அனாலிசிஸ், ப்ரீவியஸ் கேண்டில் அனாலிசிஸ், கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ், பேட்டர்ன் ப்ரீவியஸ் கரண்ட், ட்ரெண்டு ப்ரீவியஸ் கரண்ட், பவுண்ட்ரி ப்ரீவியஸ் கரண்ட், இப்படி எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் மார்க்கெட்டை அடுத்த கட்டத்தில் நீங்கள் அதாவது இன்னும் அட்வான்ஸாக கணிக்க முடியும். சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப லேட்டாக மார்க்கெட்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது 50 பவுண்ட்ரி வரைகிறீங்க, ஓகே இதை உடச்சா 50க்கு போயிடும். அடுத்து ஆப்போசிட்டுக்கு பவுண்ட்ரி வரீங்க, இதை உடச்சா, அதாவது எப்படி பண்ணீங்க, ஃபஸ்ட்டு எப்படி படிச்சுக்கிட்டீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி படிச்சிங்க, இதானே படிச்சிங்க, ஓவரால் பார்த்தீங்க, ரொம்ப தூரம் மார்க்கெட் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்க. அதான் பவுண்ட்ரி அனாலிசிஸ். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கு, இங்கே வந்திருக்கு, ஓகே. அப்போ இதை உடச்சுன்னா 50 போயிடும், கரெக்டாக வந்து போயிருக்கா. சரி, அடுத்து என்ன பண்ணீங்க, அவுட்லைன், இதை உடச்சா 50 வந்துடும், வந்திருக்கா, மறுபடி. சரி, அப்படி என்ன பண்ணீங்க, இதை எப்படி மொத்தமாக தூக்கிட்டு இப்படி போனீங்க. அப்போ என்ன ஆயிரு, இதை உடச்சா மட்டும்தான் 50 உடச்சா மட்டும்தான் மார்க்கெட் கீழே வரும். பேஸே உடச்சி வேகமாக கீழே வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணீங்க, ஆட்டோமேட்டிக்காக மொத்தத்துக்கும் வரையுமா. அப்போ இது மார்க்கெட்டு இதை உடைக்கலை, கீழே உள்ளதை இதை உடைக்கலைன்னா மேலே 50% போயிடும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து அதிகபட்சம் போனால் ஹை இது. அப்போ இதை தாண்டி 50% கீழே வந்தால் மட்டும்தான் அந்த பேஸுக்கு வர முடியும். இப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா, இது அவுட்லைனாக பார்க்குறது. அதை இன்னும் கொஞ்சம் உடச்சி பார்க்குறது பேட்டர்ன். அந்த பேட்டர்னில் ரெண்டு இருக்குது, ஒன்று ப்ரீவியஸ் மார்க்கெட் அனாலிசிஸ், கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். அதே மாதிரி கேண்டிலுங்கிறது என்னது, இன்னும் சீக்கிரமாக பார்க்குறது, இம்மீடியட்டாக பார்க்குறது. எனக்கு வந்து அடுத்த 3 கேண்டிலுக்குள்ளே மார்க்கெட் எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் அனாலிசிஸும் கரண்ட்டும் பண்ணோன்னா ஓரளவு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இவ்வளோதான் விஷயம், கரெக்டாக. இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ண எங்கே வந்துட்டோம், 1 மினிட் அளவுக்கு வந்துட்டோம். அப்போ 1 மினிட் அளவு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த அடுத்த 5 நிமிஷம் 15 நிமிஷம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீவியஸ் கேண்டிலோடது இது இருக்குது, அடுத்து கரண்ட் கேண்டிலோட பாடி விக்கு இங்கே இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதை மார்க்கெட் அடுத்து இதை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றோம். அவ்வளோதான் விஷயம். அப்போ இதை இன்னும் கொஞ்சம் உடைச்சு பார்க்குறதுக்கு தான் இங்கே உள்ள கரண்ட் கேண்டிலோட பாடி விக்கை குறைக்கிறோம். அப்போ இன்னும் ஸ்பெசிஃபைடாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை ஸ்ட்ராங்காக இது வரைக்கும் வரலாம், பிரச்சனை இல்லை, ஒன்றும் உயிருக்கு சேதம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வரைக்கும் வரலாம். இந்த ரெண்டையும் தாண்டி கீழே போனால் மட்டும்தான் கீழே போக போகுது. அப்போ என்ன அர்த்தம், எவ்வளோ தூரம் போச்சு, இவ்வளோ வரைக்கும் வரலாம், இவ்வளோ வரைக்கும் ஸ்ட்ராங்காக பையர் டேக் ஓவர் பண்ணுவாங்க. இதை உடைச்சா மட்டும்தான் செல்லர் மறுபடி மார்க்கெட் செல்லரோட கண்ட்ரோலில் வந்துடும். இவ்வளோதான் விஷயங்கள். சரி, அடுத்து என்ன பண்ணுது மார்க்கெட், இதெல்லாம் 1 மினிட் சார்ட் தான், கிளாரிட்டியாக பாருங்கள். அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த பாடியாக அப்படி கனெக்ட் பண்ணால் என்ன இருக்குது, அதிகபட்சம் லோ எங்கே போய் பாடியில் இடிக்குதோ. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, அதானே பார்த்துருக்கோம், இங்கே இடிக்குது. அப்போ என்ன பண்ணணும், இதை உடைச்சா மட்டும்தான். இப்போ தான் ட்ரெண்ட் லைனை என்ன பண்ணுது, உடைச்சி அவுட் சைட் கேண்டில் வைக்குது. இப்போ என்ன பண்ணக்கூடாது, அடுத்த 3 கேண்டிலுக்குள்ளே மறுபடியும் ட்ரெண்ட் லைனுக்குள்ளே போயிடக்கூடாது, போயிடுச்சுன்னா மேலே தான் போகும். அப்போ என்ன பண்ணணும், அப்போ இதுக்கு ப்ரைஸ் வரைஞ்சோன்னா என்ன ஆகுது, ட்ரெண்ட் லைன் உடச்சா ப்ரைஸ் அதோட 50% எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. அப்போ இந்த 50% தொடாமல் போகுது. அடுத்து என்ன பண்ணும், தொட்டுட்டு போகும், அடுத்து என்ன பண்ணும், உடச்சிட்டு போகும். இப்படி தான் மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணும். அப்போ இது மேலே தான் போக போகுதுன்னா என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி இருக்கிற அதிகபட்ச பாடி விக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதை தாண்டி மேலே போகணும். அது மாதிரி இப்போ கீழே தான் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணக்கூடாது, இது கரண்ட் வி பேட்டர்ன், இதுக்கு முன்னாடி போனீங்க
இது கரண்ட் வி பேட்டர்ன். அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள வி பேட்டர்ன் இது. அப்போ இந்த பேட்டர்னை உடைக்கக்கூடாது, இந்த பேட்டர்னோட பாடி வீக்கை உடைக்கக்கூடாது. இப்போ புரியுதா விஷயம்? கரண்ட்டு ப்ரீவியஸ், இது கரண்ட்டு தான் ப்ரீவியஸும் தான், அதனால தான் இங்கே சொன்னேன் கரண்ட்டு ப்ரீவியஸ். இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிளியர் ஆகும். சரி, அப்போ இதில் கேண்டில் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும்? அப்போ இது இன்னும் கீழே தான் வருமா, மேலே தான் போகுமா? அப்போ என்ன பண்ணணும்? இது கரண்ட் கேண்டில், இப்போ இந்த இருக்கிற கேண்டில் கரண்ட் கேண்டில். அப்போ ப்ரீவியஸ் கேண்டில் அதிகபட்சம் போனால் பச்சை கலர் விற்கது, இது பச்சை கலர் பாடி இது. அப்போ இந்த கேண்டிலை உடைச்சு இந்த கரண்ட் கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரும். இதை தாண்டி கீழே நான் போட்டல கரண்ட் கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டில் பாடி இருக்குது, இதை உடச்சி கீழே தான் க்ளோஸ் வச்சுனா இந்த ஏரியாவுக்கு கண்டிப்பாக வரும். ஒரு கேண்டிலை பிரேக் பண்ணுச்சு, கரண்ட் கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டிலாக மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா ப்ரீவியஸ் ஆப்போசிட்டோட பேட்டர்ன் வரைக்கும் கண்டிப்பாக வந்துடும். இப்படி தான் நீங்கள் மார்க்கெட்டை பார்க்கணும். கேண்டில் அளவில் கூட பையரோட ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா செல்லரோட பேட்டர்னுக்கே மார்க்கெட் வந்துடும். அது மாதிரி பேட்டர்ன் அளவில் பையரோட ஃபோர்ஸ் இல்லைன்னா செல்லரோட ட்ரெண்ட் அளவுக்கு வந்துடும். இதுதான் மார்க்கெட் விஷயம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவன் தலையை அவனோட பார்ப்பான், இவன் தலையை இவனோட பார்ப்பான். இப்படிதான் அவன் தலையை இவனும், இவன் தலையை அவனும் தொட பார்ப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நடக்கிற மார்க்கெட்டோட அந்த வார் தான் மார்க்கெட் என்னது, கண்டிப்பாக இது. இப்போ இங்கே வச்சிருக்கா கவனிங்க, இந்த இது வச்சிருக்கு. அப்போ என்ன ஆகும்? கட்டாயம் இந்த ஏரியாவுக்குள்ளே வரும். இதோட பாடி வீக்கு பேட்டர்னோட கேண்டிலோட பாடி வீக்கை உடைக்க முடியல அப்படின்னா பேட்டர்னோட பாடி வீக் அளவுக்கு மார்க்கெட் வந்துடும். இப்படி தான் மார்க்கெட்டில் என்ன ஆகும்? அதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதை ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்? ஈஸியாக ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? அப்போ இது கரண்ட் கேண்டில், இப்போ ப்ரீவியஸ் கேண்டிலோட பாடி இங்கே இருக்குது கவனிங்க. இப்படி தான் நீங்கள் ரீட் பண்ணணும். இதை நான் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன் கவனிங்க. இப்போ கரண்ட் கேண்டில் இது, அப்போ விக்கு இங்கே இருக்குது, அப்போ ப்ரீவியஸ் கேண்டிலோட பாடி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இதை தாண்டி மேலே வச்சுச்சுன்னா தான் இது மேலே போகும். எது வரைக்கும் போகும்? அப்போ இந்த ஏ பேட்டர்ன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த ஏரியாவோட பாடி வீக் வரைக்கும் போகும். அவ்வளோதான். இப்படி தான் மார்க்கெட்டை நீங்கள் ரீட் பண்ணணும். இதை உடைச்சா தான் இங்கே, இதை உடைச்சா இங்கே தான், இதை உடைச்சா இப்படி தான். இப்படி ஒவ்வொரு கேண்டிலும் கரண்ட்டு ப்ரீவியஸ் இது 1 மினிட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ரீட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும்? உங்களுக்கு எந்த ஃப்ரேம் தேவையோ அந்த ஃப்ரேமோட டக்கு 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 மாற்றி இந்த மாதிரி இவ்வளவு நுணுக்கமாக ரீட் பண்ணுறது எதுக்கு? அட்வான்ஸாக என்ட்ரி எடுக்கிறதுக்கு, அட்வான்ஸாக போகிற ப்ராஃபிட்டை கட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவ்வளோ நுணுக்கமாக என்ட்ரி எடுக்கிறதுக்கான காரணங்கள். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் மார்க்கெட்டோட இது இருக்கும். அப்போ இது இங்கே போகணுன்னா என்ன பண்ணணும்? இந்த கரண்ட் கேண்டில் இதை தாண்டி வெளியில் பாடி வச்சா மட்டும்தான் இங்கே போக முடியும். ஆனால் நம்ம ஏற்கனவே என்னென்னு சொல்லியிருக்கோம், இந்த கேண்டிலோட பாடி விக்கை தாண்டி இப்போவும் மார்க்கெட் கீழே தான் இருக்குது. அதிகபட்சம் போனால் விக் இங்கே இருக்குது, பாடி இங்கே இருக்குது, இப்போவும் கீழே தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துக்கான வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இது 1 மினிட்னால இதோட டிஸ்டன்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. இதே நீங்கள் 1 ஹவரில் பாருங்கள், இந்த பேட்டர்னோட டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரமாக இருக்கும். அவ்வளோதான் மார்க்கெட். இதை நீங்கள் ரீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி, நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்து கோல்டோட இதெல்லாம் பார்க்கலாம். நம்ம கோல்டெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கோல்டோட இதை பார்க்கலாம். இப்போ கோல்டோடது நம்ம கொஞ்சம் ஒரு டேலேருந்தே வரலாம். கவனிங்க, இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன இருக்குது? கோல்டில் அதிகபட்சம் லோ. முதல்ல கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்கிற லோவையும் ஹையையும் கனெக்ட் பண்ணுங்கள். முதல் வேலை அதுதான். புரியுதா? அப்போ உங்களுக்கு கிளியர் பிக்சர் தெரியும். சார்ட்டை முழுசாக ரீசெட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு இருக்கிற ஹையையும் லோவையும் ரீசெட் பண்ணி வச்சு முதல்ல அதை கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ பவுண்ட்ரியாக கனெக்ட் பண்ணிடுமா? ரெண்டாக தெரியும், 2 தெரியும். அதாவது 50% மேலே, 50% கீழே. 50% மேலே ஓவர் வேல்யூ, 50% கீழே அண்டர் வேல்யூ. அப்போ கோல்டு எதில் இருக்குது? அண்டர் வேல்யூவில் இருக்குது. சரி, அப்போ இந்த அடுத்து என்ன பண்ணுங்கள்? இந்த ஏரியாவில் அதிகபட்சம் பாடி வீக் எங்கே இருக்குது அதை மார்க் பண்ணுங்கள். அப்போ அதிகபட்சம் பாடி வீக் இந்த ஏரியா வரைக்கும் இருக்குது. சரி, ஓகே. அப்போ இது வந்தால் இந்த சோர்ஸ் வரைக்கும் வரணும். சரியா? சரி, இப்போது இது இந்த ஏரியாவுக்கு வருமா இல்லை இந்த ஏரியா விட்டு போகுமா அப்படின்னு வாட்ச் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும்? அப்போ கரண்ட்டாக வந்து அதிகபட்ச பாடி எங்கே இருக்குது? இந்த ஏரியாவில் இருக்குது. இந்த ஏரியா பாடி. இப்போ இந்த கேண்டில் விட்டுறேன், இந்த 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 இடத்துல உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ அதிகபட்சம் விக்கு எந்த இடத்துல இருக்குது? இந்த ஏரியாவில் வரைக்கும் வந்திருக்கு. அப்போ இங்கே கீழே வர்ற மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது? இதை தாண்டி மேலே போகக்கூடாது. மேலே போச்சுன்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இதை தொடாமல் முதல்ல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் விஷயம். அக்கா இப்படி போகும்னு கட்டாயம் கிடையாது, தொடாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தொடாமல் போயிருக்கா? ஒரு 2-3 நாள் ட்ரை பண்ணியிருக்கா? கரெக்ட். அடுத்து என்ன பண்ணணும்? மார்க்கெட்டு இப்போ கரண்ட்டாக இருக்கிற பாடி இங்கே இருக்குது. தென் விக்கு எங்கே இருக்குது? இங்கே விக்கு இருக்குது. இந்த இடத்துல
பாடி இருக்குது. அப்போ இதை உடைச்சா மட்டும்தான் இனி கீழே வர முடியும், இல்லாட்டி இது மேலே தான் போக போகுது. சரியா? இது வந்து ரொம்ப நுணுக்கமாக வேண்டாம், முதல்ல அவுட்லைன் பவுண்டரியை மட்டும் நம்ம பார்க்கலாம். அப்போ முதல்ல எடுங்க, சார்ட் எடுங்க, ரீசெட் பண்ணுங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை எங்கே இருக்குது, லோ எங்கே இருக்குது. அப்போ முதல்ல இது பண்ணணும். சரியா? ஓகே, இந்த 50% கீழே இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறோம்? ரெண்டாவது அதிகபட்சம் ஹையர் லோ. ரெண்டாவது இங்கேருந்து இங்கே வந்திருக்கு, இதை கனெக்ட் பண்ணுங்க. அப்போ ரெண்டோட 50% இங்கே தான் இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. கரண்டாக என்ன இருக்குது, நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னது? மார்க்கெட் 50% கீழே இருக்குது, அண்டர் வேல்யூவில் இருக்குது. அப்போ அண்டர் வேல்யூவில் இருந்தால் என்ன பண்ணணும்? பை பண்ண ஆரம்பிக்கணும். அண்டர் வேல்யூவில் இருந்தால் பை பண்ணணும். அதான அர்த்தம். இப்போ பை கோல்டு வந்து பை பண்ணுற ஸ்டேட்டஸில் இருக்குது. இதில் டேலையே பை பண்ணுற இதில் இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் டாமினேட் பண்ணி போங்க. போக போக உங்களுக்கு கிளாரிட்டியான விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். சரி, இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு இங்கே எவ்வளோ இருக்குது, அதிகபட்ச ஹை எங்கே இருக்குது, முதல்ல என்ன பண்ண சொன்னேன்? அதிகபட்ச ஹை எங்கே, லோ எங்கே. ஒவ்வொரு ஃப்ரேம் போனால் நீங்கள் முதல் வேலை இதான் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த அதிகபட்ச ஹையலோட 50% இங்கே இருக்குது. அப்போ மார்க்கெட்டு இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பாருங்கள், இங்கேருந்து இங்கே ட்ரை பண்ணிச்சா இது அதிகபட்ச லோ எங்கே இப்போவா தெரியுது? 11ஆம் தேதி. புரியுதுங்களா? 11ஆம் தேதியே அதிகபட்ச லோ இருக்குது, ஹை இருக்குது. அப்போ 11ஆம் தேதியே ட்ராப் பண்ணியிருந்தா இது இங்கே நோக்கி வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். சரி, அப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்? ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாவது இப்போ என்ன நடந்துருக்கு? கரண்ட்டு. அப்போ இந்த கரண்ட்டை கனெக்ட் பண்ணால் இங்கே இருக்குது, அப்போ இது இங்கே இருக்குது. அப்போ இது இன்னும் இந்த இடம், இந்த ஏரியா உடச்சி மேலே போகுமா கீழே வருமா எப்படி தெரியும்? இந்த ஏரியா போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம்? இப்போ வர்ற மார்க்கெட் அதிகபட்சம் இங்கே வரலாம். இதை தாண்டி கீழே வந்தால் மட்டும்தான், பாடி விக்கு வந்தால் மட்டும்தான் இந்த சோர்ஸுக்கு, அதிகபட்சம் பாடி விக்கு எங்கே இருக்கோ இந்த சோர்ஸுக்கு வர முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்? இது மேலே தான் போகும். சரி, இது மேலே தான் போகணுன்னா என்ன பண்ணணும்? இந்த 50% தாண்டி மேலே அவுட் சைட் கேண்டில் ஸ்ட்ராங்காக வைக்கணும். அப்போ அந்த இடத்துல கேண்டில் அனலைஸ் பண்ணால் ஈஸியாக தெரிஞ்சிடும். சரி, அடுத்து என்ன பண்ணுறோம்? இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி 1 ஹவர் போகிறோம். கவனிங்க, அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஈஸியாக தெரியுது பாருங்க. அதாவது மேலே கீழே மேலே கீழே, அந்த பச்சை கலரை மட்டும் 50% லைனை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அப்போ இங்கே என்ன இருக்குது? மேலே போனால் இங்கே இருக்குது, கீழே வந்தால் இங்கே இருக்குது. அப்போ 1 ஹவரோட டிஸ்டன்ஸும் இங்கே தான் இருக்குது. சரி, இப்போ 1 ஹவரோட கண்ணுக்கு தெரிஞ்சு அதிகபட்ச ஹையர்லோ எங்கே இருக்குது, அதை ட்ரா பண்ணுவோம். அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க, 4 ஹவருக்கு இங்கே இருக்குது, 1 ஹவருக்கு இங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருக்கும் போதே புரியுதா உங்களுக்கு விஷயம்? இந்த இடத்துல இருக்கும் போதே அடுத்து 1 ஹவர் லெவலில் இந்த அளவுக்காவது போகும் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல போயிட்டு தான் ஒரு பிரேக் தெரியுதா? இங்கேருந்து போய் இந்த இடத்துல ஒரு பிரேக் நடந்திருக்கு தெரியுதா? இந்த ஏரியாவில் இடிச்சு பிரேக், மறுபடியும் இதை அக்ரெசிவாக உடைக்கும். இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னதான், அக்ரெசிவாக உடைக்கும். அதாவது அக்ரெசிவ்னா என்ன? இந்த ஏரியா டு இந்த ஏரியாவுக்குள்ள பெரிய பச்சை கலர் கேண்டில் எதுவோ அது மாதிரி 2 மடங்காவது போடும். அதான் அக்ரெசிவாக உடைக்கிறது. அதில் தெரிஞ்சுக்கலாம், ஓ மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் ஆஃப் க்ரீடில் ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு கன்சிஸ்டண்ட்டாக பச்சை கலர் கேண்டிலாக போட்டு தான் இனி மார்க்கெட் செட்டில் ஆகும். அப்போ இது எது வரைக்கும் போகும்? கண்ணை மூடிட்டு அப்போ 4 ஹவர்ஸோட 50% இங்கே இருக்குது. அப்போ மார்க்கெட்டை ஃப்ரீயாக விட்டுறலாம், இந்த ஏரியா வரைக்கும் வந்துடும். இவ்வளோதான் விஷயம், இந்த ஏரியா வரைக்கும் வந்துடும். சரி, அப்போ இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம், அப்போ இந்த ஏரியா கரெக்டாக வருமா? தொடாமல் கூட வந்துடும்ல. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்போ இந்த ப்ரீவியஸ் மார்க்கெட்டோட பேட்டர்ன் இங்கேருந்து இங்கே வந்து, இங்கேருந்து இங்கே வந்து, இங்கேருந்து இங்கே வந்துச்சு. அப்போ இந்த பேட்டர்ன் எங்கே முடியுது? பாடி வீக்கு இங்கே இருக்குது. அப்போ இந்த ஏரியா டு 50, அதாவது பேட்டர்ன் படி. இல்லை நீங்கள் இதை ட்ரெண்டாக கூட வரீங்க, எப்படி தான், சாரி கரெக்டாக ட்ரெண்ட் லைனாகவே வரைகிறேன். ட்ரெண்டாக கூட வரீங்க, எங்கே இடிக்குது? இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் வச்சா இங்கே இடிக்குது. அப்போ இந்த இடம், அப்போ இந்த ட்ரெண்டு படி இது, ப்ரைஸ் படி இது. அப்போ இந்த ஏரியா டு இந்த ஏரியா இவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏரியா டு இந்த ஏரியா வரைக்கும் வந்துடும். அப்போ இதை உடைச்சா இங்கே வந்துடும், இதை உடைச்சா இங்கே வந்துடும், இதை உடைச்சா இங்கே வந்துடும்னு கிளியராக இருக்கா? ஒன்றோட ஒன்றா கனெக்ட் பண்ணால் இவ்வளோதான் விஷயம். சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போவோம். இதெல்லாம் நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி கிளியராக போவோம். அடுத்து என்ன பண்ணலாம்? டவுன் கிரேட் பண்ணி போனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, எந்த அளவுக்கு எவ்வளோ நேரத்துக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு வேணுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், கிளியராக மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ என்ன, அது 15 மினிட்ஸ் கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே இருக்குது, லோ இங்கே இருக்குது, ஹை எங்கே இருக்குது. அப்போ அதுவும் சேம் தான். அப்போ என்ன வருது? இது கீழே வந்தால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பாருங்கள், ஷார்ட் டேர்ம் எங்கே வந்துட்டு எங்கே வருது? கீழே தான் வருது. மிட் டேர்ம் எங்கே போகுது? மேலே போயிட்டுருக்கு. இப்போ மேலே போகிற 4 ஹவரை போய் இடிக்கிறதுக்கு அது ஏற்கனவே அதோட பவுண்ட்ரி போயிருச்சு. இன்னும் தனிப்பட்ட முறையில் ப்ரைஸ் லைன் போகணும், அவ்வளோதான். 50% போகணும். 4 ஹவரோட போய் இப்படி நீங்கள் ரீட் பண்ணணும். மேலே போய் 1 ஹவரை உடைச்சிருச்சு,
1 ஹவரை உடைச்சு 4 ஹவரோட 50% தொடுறதுக்கு திரும்பி என்ன ஆகுது 15 மினிட்ஸோட 50% தொட்டு ஃபியூல் போட்டுட்டு மேலே போக பார்க்குது. இவ்வளோதான் விஷயம். அப்போ 4 ஹவர் தொடுறதுக்கு எரிபொருள் வேணும்ல. அப்போ அது எங்கே இருக்குது? ஆட்டோமேட்டிக்காக அந்த எரிபொருள் கீழே உள்ள மேலே உள்ள 50% லைனை தொடரணும்னா கீழே உள்ள 50% லைனில் தான் எரிபொருள் இருக்குது. இதான் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக புரிஞ்சிடும். மேலே உள்ள 50% லைனை தொடரணும்னா கீழே உள்ள 50% லைனில் தான் அதுக்கான கீ இருக்குது, சாவியே இருக்குது. இப்படி வச்சுக்கோங்க. மேலே உள்ள ரூமுக்கு போகணும், மாடிக்கு போகணும்னா என்ன பண்ணுவீங்க? கீழே உள்ள வீட்டை திறக்கணும்ல. சொல்கிற புரியுதா உங்களுக்கு? அப்போ கீழே உள்ள ரூமை திறந்தா தான் மேலே உள்ள மாடிக்கு போக முடியும். அப்போ மேலே உள்ள 4 ஹவரோட தொடருக்கு இப்போ மார்க்கெட் போயிட்டுருக்கு. அப்படின்னா என்ன பண்ணணும்? இதுக்கு பக்கத்தில் கீழே இதெல்லாம் இருக்கா? 1 ஹவரில் ஒரு 50% இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் எங்கே இருக்குது? 15 மினிட்ஸில் இருக்கும். கரெக்டாக? அதை டவுன் கிரேட் பண்ணா அப்போ என்ன பண்ணுது? கீழே உள்ள இந்த எரிபொருளை வந்து ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன ஆகும்? ஃபில் பண்ணி மறுபடி மேலே உள்ளதை போய் தொடும். இவ்வளோதான் மார்க்கெட்டு. இதை புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்மாகவும் மார்க்கெட்டு சொல்ல தெரியும், மிட் டேர்மாகவும் சொல்ல தெரியும், லாங் டேர்மாகவும் சொல்ல தெரியும். அவ்வளோதான் விஷயம். அடுத்து என்ன பண்ணுறீங்க? ஆட்டோமேட்டிக்காக இது குறைஞ்சோம். சரி, அடுத்து என்ன பண்ணுறோம்? ஆட்டோமேட்டிக்காக இதே 15 மினிட்ஸ்க்கு டவுன் கிரேட் பண்ணி வரைகிறோம். அப்போ இதை என்ன பண்ணுங்க பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக. சரி, அப்போ கீழே உள்ளதை தொடரணும்னா மேலே போய் மேலே உள்ளதை தொடரணும்னா கீழே வந்து ஃபியூல் போட்டுட்டு போகணும்னு சொன்னோம். அப்போ அடுத்து கீழே உள்ளதை தொடரணும்னா பக்கத்தில் மேலே எங்கே இருக்கோ அதை போய் தொட்டு 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 தானே வரும். 1 செகண்ட். சரியா? அப்போ அதை போய் தொட்டு தொட்டு தானே வரணும். கீழே உள்ள கவனிங்க, கீழே உள்ள இதை தொடரணும்னா அப்போ மேலே உள்ள இதை தொட்டு தொட்டு தான் வரும். இப்போ புரியுதா உங்களுக்கு மார்க்கெட்டோட ரகசியம்? அப்போ இங்கே வந்து இதை தொட்டுட்டு இதை தாண்டி போக முடியாமல் வரும்போது என்ன ஆகும்? இதை உடைச்சி இங்கே வந்துடும். இவ்வளோதாங்க கணக்கு. அப்போ இதை வந்துருச்சா இங்கே மார்க்கெட் செட்டில் ஆகும். இந்த இடம் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இப்போ என்ன ஆகும்? இதை தாண்டி போக முடியாமல் மறுபடியும் என்ன ஆகும்? மேலே இதை உடைச்சி போய் 4 ஹவரோட அதை தொட்டுரும். இப்போ புரிஞ்சா மார்க்கெட்டோட ரகசியம்? உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுதா? இவ்வளோதான் விஷயம். நான் அடிக்கடி சொல்கிறது தான். ஏன்னா அதாவது திரும்ப திரும்ப ரொம்ப என்ன சொல்கிறது, சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கும் எனக்கு ஒரு மாதிரி அநாகரிகமாக இருக்குது. ஆனாலும் சொல்லாமலும் இருக்க வேண்டியது இருக்குது. ஐ மீன் சொல்லாமலும் இருக்க சொல்லி தான் உங்களை புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக சொல்ல வேண்டியதாகவும் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, உலகத்தில் எந்த சேனல்லையும் இவ்வளோ எளிமையாக எந்த மொழியில போய் நீங்கள் தேடினாலும் மார்க்கெட்டை ரீட் பண்ணுறதுக்கு, ஒரு கேண்டில் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு, டெக்னிக்கல் அனாலிசிஸ், இதை மொத்தமாக அவங்க லாங்குவேஜில் சொன்னால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் புரியுதா, சொல்லித்தர்றதுக்கு சேனல் கிடையாது. அவ்வளோதான் விஷயம். அதனால தான் சொன்னேன், ஒவ்வொரு வீடியோவும் நுணுக்கமாக பாருங்கள். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ஸ்டார்டிங்கில் நிறைய பார்ப்பாங்க, அப்படி ஒரு 10 வீடியோ 20 வீடியோ பார்த்தோன்னே அந்த சேனலை விட்டுட்டு ஓகே அது போர் அடிச்சிடும், அடுத்ததுக்கு போவாங்க. ஆனால் விஷயம் என்னது, நமக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான, அதாவது என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், சும்மா அப்படி மேலோட்டமாக பார்த்தோம், அடுத்து கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தோம், இப்போ என்ன பண்ணுறோம், அடியாள வரைக்கும் இறங்கி போயிட்டே இருக்கோம். அதனால தான் என்ன ஆகுது, வீடியோ வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பேஸ் எல்லாம் புரிய வச்சு வந்தால் மட்டும்தான் இந்த அடியாளத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியும், இல்லைன்னா புரியாது. புரியுதா? அப்போ என்ன நடந்திருக்கு, இதான் நடந்திருக்கு. அப்போ என்ன ஆகும், இங்கே மேலே உள்ளதை கீழே உள்ளது பெருசாக இருக்குது, கவனிங்க இவ்வளோ தூரம் இருக்குது, மேலே உள்ளது பக்கத்தில் இருக்குது. அப்போ இவ்வளோ தூரம் வரணும்னா இங்கே பக்கத்தில் போய் பெட்ரோல் போட்டு வரணும். அவ்வளோதான் விஷயம். புரியுதா? அடுத்து கவனிங்க, இதை உடைச்சோன்னா இன்னும் டவுன் கிரேட் பண்ணோன்னா என்னது 5 மினிட், 5 மினிட்டை இப்போ ரீசெட் பண்ணுங்கள். அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே இருக்குது, இங்கே தான் நம்ம ஏற்கனவே வரைஞ்சிருக்கோம். அதனால் வரைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எத்தனை இடம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இந்த மேலே உள்ளதை போய் தொடணும். கரெக்டாக மேலே உள்ளதை தொடரணும்னா என்ன பண்ணணும், கீழே உள்ள போய் பெட்ரோலை போய் போட்டுட்டு வரணும். அப்போ இங்கே அதிகபட்ச ஹை லோ இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ இது செல்லர் கொண்டது பையர் கொண்டது, இங்கே இருந்தாங்க, கீழே உள்ள பெட்ரோலை போட்டு வந்துட்டாங்களா, பெட்ரோல் போட்டாங்க, இப்போ திரும்பி போயிட்டுருக்காங்க. இப்போ போய் என்ன பண்ணிடுவாங்க, மேலே உள்ளதை தொட்டுருவாங்க. இவ்வளோதான் விஷயம். இப்படிதான் மாற்றி மாற்றி நடக்கும் மார்க்கெட்டில். புரியுதா? தொட்டுருவாங்க. அப்போ என்ன அர்த்தம், சரி அப்போ தொடாமல் இப்படி திரும்பி வருதுன்னா என்ன அர்த்தம், அப்போ இதை தாண்டி இந்த பக்கம் வண்டியை திருப்பினா தானே இந்த பக்கம் ஊருக்கு போகிறாங்க. இப்போ ஒரு வண்டி போகுது, என்ன இந்த பக்கம் போகிறாங்க, சரி இந்த பக்கம் உள்ள ஊருக்கு போகிறாங்க போல, என்ன போன வண்டி திரும்பி இந்த பக்கம் போகுது, அப்போ இன்றைக்கி எங்கிட்டு போல இந்த பக்கம் போகிறான்னு முடிவுக்கு வரோம் இல்லையா, அவ்வளோதான். இவ்வளோதான் விஷயம். இங்கே தான் அங்கே தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அவங்களே அவங்களோட ட்ராவலை சேஞ்ச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம எதிர்பார்ப்பையும் சேஞ்ச் பண்ணணும். அதானே ரியாலிட்டி, அதானே யதார்த்தம். அப்போ உட்காந்துட்டு இல்லை இங்கே தான் போவாங்கன்னு அவன் தான் இங்கிட்டு திரும்பி போயிட்டானே, அப்புறம் அங்கே எப்படி போவான். கரெக்டாக? இவ்வளோதான் விஷயம். அப்போ என்ன ஆகுது, கீழே உள்ள பக்கத்தில் உள்ளது
ஃபியூலை போட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இன்னும் மேலே உள்ளது போக போகிறாங்க. சரி, இன்னும் 1 மினிட். எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் ஒரு கேண்டில் அளவில் கூட இதை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் மார்க்கெட். அப்போ இதை பண்ணுங்கள், கண்ணுக்கு தெரிஞ்சு ரீசெட் பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணுங்கள், அதிகபட்சம் இதுக்கு ட்ரா பண்ணுங்கள். இப்போ ட்ரா பண்ணால் ஏற்கனவே ட்ரா பண்ணியிருக்கு, இருந்தாலும் நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு ட்ரா பண்ணுறேன். ஏன்னா அதோட ஹையரில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். அப்போ மேலே போனாங்க, கீழே வந்து ஃபியூல் போட்டாங்க. அப்போ கீழே இருந்து பண்ணாங்க, கீழே வந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, மேலே போய் இப்போ மறுபடியும் இங்கே பண்ணுறாங்க. சரி, இப்போ இந்த ஒவ்வொரு இடமா நான் சொல்கிறேன் கவனிங்க. இப்போ இது இங்கே மார்க்கெட் இருக்குது, 1 மினிட் தான் இது பாருங்கள், எவ்வளோ கிளாரிட்டி. இங்கே மார்க்கெட் இருக்குது, அப்போ இங்கே தான் போயிருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இங்கே போய் தொடணும்னா, இங்கே மார்க்கெட் இருக்குல்ல, இங்கே போய் தொடணும்னா இப்போ இங்கே வந்து பெட்ரோல் போடணும். அப்போ இது பக்கத்தில் இருக்குது, இது தூரத்தில் இருக்குது. இந்த தூரத்தில் உள்ள தொடுறதுக்கு இங்கே பக்கத்தில் பெட்ரோல் போடணும். வந்து போட்டிருக்காங்களா, மேலே போய் தொட்டாங்க. சரி, அடுத்து என்ன பண்ணுங்க, இப்போ இங்கே கவனிங்க, இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு மேலே எங்கே இருக்குது, பச்சை கலரு இல்லை பவுண்ட்ரி எங்கே இருக்குது, இந்த ஏரியாவில் இருக்குது. அப்போ இவ்வளோ தூரம் கவனிங்க, இப்போ மார்க்கெட் இங்கே இருக்குது, இவ்வளோ தூரம் போகணுன்னா மறுபடியும் பெட்ரோல் காலியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இதுக்கு பக்கத்தில் எங்கே இருக்குது பெட்ரோல், இங்கே இருக்குது, இங்கே வந்து பெட்ரோல் போட்டு போவாங்க. புரியுதா, தூரத்தை ட்ராவல் பண்ணுறதுக்கு பக்கத்தில் உள்ள பெட்ரோல் பங்கில் போட்டு 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 தூரமாக போகிறோம்ல, இவ்வளோதான். இது புரிஞ்சா உங்களுக்கு, இது புரிஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியணும். இது புரிஞ்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, மார்க்கெட்டோட டெப்த்தையும் ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். மார்க்கெட்டோட டெப்த்தும் ஸ்ட்ரக்சரும் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பணக்காரனுக்கு மாதிரி மார்க்கெட்டு உங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். இதுதான் விஷயம். பணக்காரன் எப்படி ஒரு சார்ட்டை ரீட் பண்ணுறானோ அதே மாதிரி நீங்களும் ரீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு 20 மார்க்கு, ஃபுல் மார்க், அவ்வளோதான். இந்த விஷயம் புரிஞ்சுச்சுன்னா அடிப்படையிலேருந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து ஒரு கேண்டில்னா என்ன, பேட்டர்னா என்ன, ட்ரெண்டுனா என்ன, அவுட் சைட் கேண்டில்னா என்ன, ஃபெயில்டு கேண்டில்னா என்ன, இன்சைட் கேண்டில்னா என்ன, ட்ரெண்ட் லைன் எதுக்காக வரைகிறோம், ட்ரெண்ட் லைனை உடைச்சா என்ன அர்த்தம், உடைக்கலன்னா என்ன அர்த்தம், தூரமாக இருந்தால் என்ன அர்த்தம், பக்கத்தில் இருந்தால் என்ன அர்த்தம், மார்க்கெட் எப்படியெல்லாம் பண்ணுது, ஸ்ட்ரக்சர்னா என்ன, டெப்த்னா என்ன, புரியுதுங்களா, ஓவர் வேல்யூனா என்ன, அண்டர் வேல்யூனா என்ன, ஷார்ட் டேர்ம் பவுண்டரினா என்ன, மைக்ரோ ஷார்ட் டேர்ம்னா என்ன, லாங் டேர்ம்னா என்ன, இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் இருக்குது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கீவேர்டு இருக்குது இது வரைக்கும் நம்ம பார்த்ததே. ஏன்னா எழுதி வச்சுருக்காங்க, அதை வச்சு சொல்கிறேன் நான். 200க்கு மேற்பட்ட கீவேர்டு இருக்குது. அந்த 200 கீவேர்டுக்கு உங்களுக்கு மீனிங் எல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு மார்க்கெட் வந்து இந்த மாதிரி அவுட்லைனாக அப்ரோச் பண்ண தெரிஞ்சுன்னா நீங்கள் டெக்னிக்கல் கிங்கு. உங்களை உலகத்திலே டெக்னிக்கலாக அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. எந்த சிஸ்டம் வேணாலும் டெக்னிக்கலாக படித்தவனாலும் சரி, உங்கள் அளவுக்கு அவன் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அவங்க டிலேடாக தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து லேட்டராக தான் மார்க்கெட் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அனலைஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நடக்க போகிறதையே உங்களால் சொல்ல முடியும். ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். உலகத்தில் டெக்னிக்கல் கிங்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் நடந்து முடிஞ்ச மார்க்கெட்டை வச்சு நடக்க போகிறத பண்ணுவாங்க. ஆனால் நடந்து முடிஞ்ச வச்சு நடக்க போகிறலாம் வேலைக்கே ஆகாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, நடந்து முடிஞ்சு வச்சதெல்லாம் கிடையாது. புரியுதா, நடக்க போகிறதே உங்களால் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். இதுதான் விஷயம். இதுதான் அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் நடக்கணும் 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 அப்போ தான் சொல்ல முடியும். அப்படி கிடையாது, உங்களுக்கு நடக்கவே தேவையில்லை. நடக்காமலே எங்கேயோ இருக்கிறத வச்சு எங்கேயோ சொல்லுவீங்க. புரியுதா, அதான் விஷயம். அட்வான்ஸாக சொல்ல முடியும், அவங்க டிலேடாக சொல்லுவாங்க. அதான் விஷயம். ரெண்டு பேருக்கு வித்தியாசம் என்ன தெரியுதா, அட்வான்ஸாக சொல்லுவீங்க நீங்கள், உங்களால் சொல்ல முடியும். அவங்க டிலேடாக சொல்லுவாங்க, அவங்களும் சொல்லுவாங்க. புரியுதா, அந்த கவுண்டர் பண்ணி சொல்கிற மாதிரி நீ விளக்க அமர்த்தினா என்ன அமர்த்தாட்டி என்ன, அந்த கண்டிஷனில் இருக்கும் அவங்க சொல்கிறதெல்லாம். புரியுதா, அது மாதிரி அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீபெயிண்ட் ஆகும். ரீபெயிண்ட் ஆகும்னா ஒரு ஒரு இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணி சொல்கிறாங்கன்னா அந்த இண்டிகேட்டரே நெளிஞ்சிரும், வளைஞ்சிரும். இது பச்சை கலராக காட்டினது டக்குன்னு சிவப்பு கலராக மாறிடும், ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது எல்லாமே அவங்கன்னு இல்லை, நீங்கள் படித்ததெல்லாம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். அதாவது என்ன அர்த்தம், 5 மினிட்ல சூப்பராக வேலை செய்யும். ஆனால் 1 மினிட்டுக்கு போனீங்கன்னா சுத்தமாக வேலை செய்யாது. இந்த சார்ட்டில் வேலை செய்யும், அந்த சார்ட்டில் வேலை, ஆனால் இது அப்படி கிடையாது. ஒரு கேண்டில் கூட வேலை செய்யும். உலகத்தில் சார்ட்டுன்னு சொல்லி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இது வந்து கிளியராக வேலை செய்யும். சரியா, ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம நிஃப்டியும் போகலாம். நிஃப்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. யாரோ ஒரு நண்பர் கூட நிஃப்டியும் கொஞ்சம் மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தீங்க, கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு. என்ன பண்ணலாம், பட 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 படன்னு டேலேருந்தே வந்துடலாம். கவனிங்க, அப்போ அதிகபட்சம் கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே இருக்குது, ஹை அண்ட் லோ இந்த இடத்துல இருக்குது. அப்போ இங்கேருந்து இங்கே வந்திருக்காங்களா, சார்ட்டை ரீசெட் பண்ணுங்கள், கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே ஹை அண்ட் லோ இருக்கோ அங்கேருந்து அப்படியே ஒரு இதை வரைங்க. சரி, அப்போ இங்கே கண்ணுக்கு தெரிஞ்சு இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு வரங்க, இது 50% போயிட்டு இப்போ எங்கே வருது, இங்கே வருது. இப்போ நீங்கள் கவனிங்க, இப்போ இதுக்கு வரீங்க. இப்போ இதுக்கு வரைஞ்சிங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ என்ன அர்த்தம், இந்த இடத்துல வந்து ஃபியூல் போட்டுருச்சு. அப்போ எங்கே போகும், இங்கே போகும், அதான் அர்த்தம்.
இப்போ மார்க்கெட்டுக்கு எங்கே இருக்குது, எதுக்கு பக்கத்தில் இருக்குது, இந்த 50% பக்கம் இங்கே ஃபியூல் அடிச்சிருச்சு. தெரியுதா? கவனிங்க, தெரியும். தொட்டுட்டு திரும்பிச்சு. புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இடத்துக்கு போயிட்டு தொட்டுட்டு திரும்பிச்சு, இப்போ உடச்சிட்டு திரும்புது. அப்போ இங்கே ஃபியூல் போட்டுருச்சுன்னா எங்கே போகுது, இது இங்கே போகுது. இதை உடைச்சா மட்டும்தான் இங்கே போகும். சரி, அப்போ இது இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணும், 4 ஹவர் டேயை டவுன் கிரேட் பண்ணால் என்ன வரும், 4 ஹவர் வரும் இல்லையா, 4 ஹவர். இவ்வளோதான் விஷயம். நீங்கள் இதை பார்த்தாலே அவுட்லைனாக மார்க்கெட்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரி, அப்போ 4 ஹவருக்கு என்ன நடந்திருக்கு, 4 ஹவருக்கு அதிகபட்சம் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதை போய் தான் தொடணும் மார்க்கெட்டு. அப்போ என்ன பண்ணுச்சு, இதை போய் தொடறதுக்கு இங்கே வந்து ஃபியூல் போட்டு போகுது. அப்போ இதை கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா இதோட 50% எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ இதை போய் தொட்டுருச்சா, அப்போ இதை போய் தொட்டுருச்சு. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்கள், திரும்பி இன்னும் ஃபோர்ஸ் போகணும். அதை வந்து இன்னும் டவுன் கிரேட் பண்ணியே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 ஹவர் போகலாம். 1 ஹவர் போனால் ஈஸியாக நமக்கு தெரியும் எதை தொட்டுட்டு இன்னும் வேகமாக போகணுன்னா எதை தொட்டுட்டு போகணும் அப்படின்னு. கவனிங்க, 1 ஹவருக்கு இந்த 50% தொட்டுருச்சு. அப்போ இதுக்கு இப்போ ட்ராப் பண்ணால், அப்போ இன்னும் இதை தாண்டி இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேலே போகணுன்னா இங்கே தான் இருக்குது, இது பக்கத்தில் போயிடும். ஆனால் இதுக்கு ஃபியூல் பாயிண்ட் எங்கே இருக்குது, கவனிங்க, இங்கே இருக்குது. அப்போ எது பக்கம் தூரம் மட்டும் பாருங்கள். அப்போ இது தூரம், இது பக்கம். அப்போ இங்கே போய் தொட்டுட்டு பெட்ரோல் போட்டுட்டு என்ன பண்ணும், ஃபியூல் அடிச்சுட்டு இங்கே வந்து தொடும். இவ்வளோதான் விஷயம். அப்போ மார்க்கெட் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, இந்த 4 ஹவரோட 50% தொட்டுட்டு அடுத்து என்ன பண்ணும், மார்க்கெட் வந்து இந்த 1 ஹவரோட இந்த 50% கீழே டவுனு, இப்போ மேலே ஆரம்பித்து கீழே வருது இல்லையா, அப்போ கீழே வரும்போது அடுத்தடுத்து இதை தொடர்றதுக்கு வரும். அப்போ என்ன ஆகும், அதுக்கடையில் இங்கே ஒன்று இருக்குது. அப்போ இதை தாண்டி கவனிச்சிங்களா, மார்க்கெட்டு இங்கேருந்து வந்து இந்த 50%ல் ஃபியூல் போட்டுட்டு இங்கே போய் இதை தொடும். மறுபடியும் இதை தொட்டுட்டு தாண்டி போக முடியல, மறுபடியும் என்ன ஆகும், இங்கே வரும். தூரமாக தொடும், பக்கத்தில் உள்ளதை ஃபியூலை போட்டுட்டு தூரத்தில் உள்ளது வரும். அவ்வளோதான் விஷயம். அடுத்து என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக 15 மினிட். கவனிங்க, இப்போ புரியுதா உங்களுக்கு, 15 மினிட். இப்போ லாஸ்ட்டாக உள்ள லோவையும் ஹையையும் வரீங்க, ஈஸியாக புரியும். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இதை வந்து தொடணும். அப்போ இதை வந்து தொடணும்னா என்ன பண்ணணும், இது பக்கத்தில் எங்கே இருக்குது, பக்கத்தில் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இங்கே போய் ஃபியூல் போட்டுட்டு தான் இங்கே வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் மார்க்கெட் நடக்கும். அதிகபட்சம் இந்த பாடி இருக்குது, ஃபியூலு, இப்படி தான். கரெக்டாக? சரி, அடுத்து 5 மினிட். இப்போ கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுங்கிறதுனால நான் வேகமாக போகிறேன். இங்கே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே இருக்குது, அப்போ என்ன இருக்குது, அடுத்து எங்கே வந்து தொட போகுது, குறைஞ்சபட்சம் இங்கே வரணும். அப்போ 5 மினிட் இங்கே இருக்குது, 15 மினிட் என்ன இருக்குது, 1 ஹவர் இங்கே இருக்குது, தெரியுதா? அப்போ இந்த ஏரியாலாம் தொடணும்னா பக்கத்தில் எங்கே இருக்குது, அதிகபட்சம் இதை போய் தொட்டுட்டு திரும்பணும். அவ்வளோதான் விஷயம். அப்போ இதுக்கு முன்னாடி ஃபியூல் போட்டிருக்கோம், அதுக்காக கண்டிப்பாக இங்கே தான் போய் தொடணும்னு கிடையாது. மேலே போனால் இங்கே தான் பக்கத்தில். அப்போ இங்கே தான் அதிகபட்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கட்டாயம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வந்திருக்குல்ல. சரி, அதை கூட பார்க்க வேண்டாம், இப்படி பாருங்கள். இப்போ இதுக்கு வரையணும்ல, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியாக தெரியும். இங்கேருந்து இங்கே வந்துச்சா, இங்கே போய் தொட்டுட்டு ஃபியூல் போட்டுட்டு மறுபடியும் இங்கே வந்துச்சா, இதை தாண்டி போனது நீங்கள் பார்க்க வேண்டாம், இதை மட்டும் பாருங்கள். போச்சு, திரும்ப உடச்சி வந்துச்சா, கரெக்டு. அடுத்து பாருங்கள், இங்கே வந்துச்சு. அப்போ இதை போய் ஃபியூலை போடலை. அப்போ இதை பாருங்கள். இப்போ தெரியுதா, இங்கே போய் ஃபியூல் போட்டுட்டு இப்போ இதை உடச்சி இங்கே வந்துட்டு இருக்கா. இப்படி தான் விஷயம். நீங்கள் ஆப்போசிட் டைரக்ஷன் ஒரே ஃப்ரேமில் வரைஞ்சா கூட உங்களுக்கு என்ன ஆகும், கீழே உள்ள 50% வர்றதுக்கு, அதாவது என்ன அர்த்தம், கீழே மேலே நீங்கள் பார்க்க வேண்டாம், அதெல்லாம் சும்மா இனிமேல் அப்படி பார்க்க வேண்டாம். தூரமாக உள்ள 50% தொடுறதுக்கு பக்கமாக உள்ள 50% போய் ஃபியூலை போட்டு 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 வரும். அவ்வளோதான் அர்த்தம். அப்போ ஃபியூலே போடாமல் வருது அப்படின்னா என்ன ஆகுது, ஏற்கனவே போட்ட ஃபியூலை வச்சு ரொம்ப தூரம் மார்க்கெட் வேகமாக போக போகுதுன்னு அர்த்தம். டேங்க் ஃபுல் பண்ணிட்டு ஒவ்வொரு இடத்துல அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா. ஃபியூலை போட்டாங்கன்னா என்ன ஆகும், அது காலி ஆகிற வரைக்கும் கீழே டிஸ்டன்ஸு மேலே போய் ஃபியூல் போட்டாங்கன்னா கீழே அது மாதிரி காலி ஆகிற தூரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க. மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, மேலே போய் ஃபியூல் போட்டாங்கன்னா அது மாதிரி காலி ஆகிற தூரம் வரைக்கும் கீழே போவாங்க. அது மாதிரி கீழே போட்டால் அப்படி தான் மேலே அது காலி ஆகிற தூரம் வரைக்கும் போகல. இதே விஷயங்கள் தான் மார்க்கெட்டில் நடக்கும். அப்போ ஃபியூலை போட்டு போட்டு போவாங்க. சரி, இதை உடச்சி இன்னும் நம்ம 1 மினிட் போகலாம். 1 மினிட் போகும்போது கவனிங்க, 1 மினிட் நான் ரீசெட் பண்ணுறேன் சார்ட்டை. கவனிங்க, உங்களுக்கு விஷயம் புரியும். இந்த ஃப்ரேமுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், கவனிங்க. அப்போ இது அதிகபட்சம் ஹை எங்கே இருக்குது, லோ எங்கே இருக்குது, கனெக்ட் பண்ணுங்கள். இதுதான் எல்லா இதுக்கும் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் இப்போ குழம்பி இருப்பீங்க வரிசையாக பார்த்ததுனால, அதனால் உங்களுக்கு லாஸ்ட்டாக கொஞ்சம் தெளிவுபடுத்தி முடிக்கலான்னு பார்க்குறேன். இங்கேருந்து வரைஞ்சிட்டிங்களா, இப்போ இங்கே இந்த இடத்துல இருக்கையில் இப்போ என்ன பண்ணணும், இங்கே போய் ஃபியூல் இதை தொடர் இந்த ஏரியாவுக்கு இதை நோக்கி ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே பழையதுக்கு இங்கே 50%லாம் இருந்திருக்கும். பவுண்ட்ரியில் இந்த இடத்துல ஃபியூல் போட்டுட்டு என்ன அர்த்தம்,
இதோட ஃபியூல் எல்லாம் போட்டுட்டு தானே திரும்பி போகிறாங்க. ப்ரீவியஸாக போட்டு இந்த இடத்துல போட்டிருக்காங்க. சரி, கவனிங்க. இப்போ இது காலியாக இப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் ஃபியூல் போடணும். அப்போ இங்கேருந்து இங்கே வந்துட்டு இருக்காங்க. இந்த கேண்டிலில் வைங்க, இந்த இது இங்கே ஆரம்பிக்கிறாங்க, இங்கே முடியும் போது ஃபியூல் போட்டாங்களா, வந்து போட்டாங்க. தெரியுதா, போயிட்டு திரும்பி வந்துச்சா, போட்டாங்க. அடுத்து இங்கே ஃபியூல் போட்டாங்களா, போடலை. இங்கே இந்த கேண்டிலில் வைங்க, ஃபியூல் போட்டாங்களா, கேண்டிலோட அடுத்த கேண்டிலை பாருங்கள், போட்டாங்களா இல்லை, ட்ராவல் தான் கண்டினியூ பண்ணாங்க. நிறுத்தி ஃபியூல் போட்டாங்களா இல்லை, நிறுத்தி ஃபியூல் போட்டாங்களா இல்லை, நிறுத்தி ஃபியூல் போட்டாங்களா. இப்போ தான் என்ன பண்ணாங்க, இதை தாண்டி ட்ராவலை கண்டினியூ பண்ணாமல் திரும்பி வந்து ஃபியூல் போட்டாங்களா, பெட்ரோல் போட்டாங்களா, ஃபியூல் போட்டாங்களா. இப்போ என்ன பண்ணுவாங்க, இனி கண்டிப்பாக இங்கேயே போயிடுவாங்க. மறுபடி இடையில இடையில ஃபியூல் போட ரொம்ப ரொம்ப கம்மி, வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஒரே ஸ்ட்ரெச்சில் போயிடுவாங்க. அவ்வளோதான் விஷயம். இப்படி தான் இதை உடைச்சாங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், இங்கேயே போயிடும். அவ்வளோதான் விஷயம். இப்படி தான் மார்க்கெட்டோட இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இனி மார்க்கெட்டு திரும்பி வரும்போது கவனிங்க, இந்த ரெண்டு விஷயம் நடக்கும். இது தலை ஏ பேட்டர்னோட இது இது இதோட பவுண்டரியோடது. இந்த இடத்துக்காவது கண்டிப்பாக தொட்டுட்டு தான் இனி மார்க்கெட்டை திருப்புவாங்க. அவ்வளோதான் விஷயம். இவ்வளோதான் விஷயம். இனி மேலே போகிற மார்க்கெட். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், அவ்வளோதான். அவங்க ஜேர்னி அவங்கள பயணத்தையே ரத்து பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுவோம், இதோட 50% இங்கே திருப்பி இதை உடைக்கணும். இதை உடச்சி வெளியில் அவுட் சைடு வச்சா மட்டும்தான், ஓ இவங்க வந்து இனிமேல் மேலே போகிற ஐடியா இல்லை, ஊருக்கு வண்டியை திருப்பிட்டாங்கன்ற மாதிரி. பேஸுங்கிறது என்னது, ஊருங்கிறது என்னது, அவங்க எங்கே ஆரம்பித்தாங்களோ அவங்க பையர் இங்கே தானே ஆரம்பித்தாங்க, இந்த இடத்துக்கே வந்துட்டாங்கன்னு அர்த்தம், சொந்த ஊருக்கே திருப்பிட்டாங்கன்னு அர்த்தம். புரியுதா, இதான் விஷயம். இப்படி தான் நடக்கும். இதை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். இது நீங்கள் புரிஞ்சிருச்சு அப்படின்னா, பெரிய பணக்காரன் ஒரு சார்ட்டை எப்படி பார்க்குறாங்களோ, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கோ, அந்த மைண்ட் செட்டு உங்களுக்குள்ளே வந்துருச்சு. உங்களாலையும் டெக்னிக்கலில் டெக்னிக்கல்னு போய் நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே படிக்க வேணாம். அதை நான் கேரண்டியாக சொல்ல முடியும். புரியுதா, இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். ஆனாலும் மொத்தத்தில் தொழிலாக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதான், அதை நான் எந்த சூழ்நிலையும் நான் சொன்ன தவறுனதே இல்லை. 20% தான் நீங்கள் தொழிலாக கற்றுருக்கீங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்ன தெரியும், இது தெரியும். டெக்னிக்கல் 20%, 20 என்னது 10 மார்க்கு சுளையாக இருக்குது. டெக்னிக்கல் 10, ஃபண்டமெண்டல் 10, ட்ரேடிங் சிஸ்டம் 20, அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் 30, சைக்காலஜி 30. புரியுதா. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலுக்கு உண்டான மார்க் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது, டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலுக்குள்ளாக மார்க். அப்போ இது தெரிஞ்சுன்னா நீங்கள் தொழிலாக பண்ண முடியாது. அந்த தொழிலாக பண்ண வேண்டிய 20% வேலைகள் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க. சர்டிஃபிகேஷனே உங்களுக்கு கொடுக்கலாம் சூப்பர் அப்படின்னு. ஆனால் இன்னும் 80% வேலைகள் இது வந்து தியரியில் வராது, அது பயிற்சியில் தான் வரும். நான் நிறைய சொல்லியிருக்கேன். நீங்கள் போய் பழைய சாப்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அதனால் புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா, இவ்வளோ இந்த வீடியோ ஆரம்பித்து இவ்வளோ தூரம் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்தளவுக்கு உங்களுக்கு என்னது அந்த ஃபிட்னஸ் இருக்குது, அந்தளவுக்கு கற்றுக்கிற ஆர்வம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த தொழிலே ஜெயிச்சிருவீங்க. புரியுதுங்களா, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அதான் இதெல்லாம் நான் சொல்லவே முடியும். இந்த இந்த வீடியோ யாரெல்லாம் ஒரு 10 வீடியோவாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியில் ஜெயிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த அந்த ஃபிட்னஸ் நேச்சுரலாகவே இருக்குது, அந்த பொறுமை நேச்சுரலாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது உங்களுக்கு. அப்போ என்ன ஆகும், நிறைய பேரால் இந்த இந்த வீடியோலாம் பொறுமையாகவே முதல்ல பார்க்க முடியாது. என்னது வீடியோ 1 மணி நேரமா, இதே வேண்டாம் பார்ப்பான்னு ஓடிடுவாங்க. கடைசி வரைக்கும் அவன் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் இதை உட்காந்து பார்க்கறதுனாலே ஒரு ஒரு மைண்ட் செட் வேணும். அப்போ இங்கேயே வெயிட் பண்ண முடியாத ஆள் இதை உடைச்சா அங்கே போகும், அதை உடைச்சா இங்கே போகும், 1 ஹவர் உடைச்சா 4 ஹவர் தான் போகும். அதுதான் நடந்துட்டு இருக்கு 100%. இவங்க எப்படி ட்ரேட் பண்ணி ஜெயிக்க, இவன் 9.15 வாங்கினா 9.5 ப்ராஃபிட் வரணும்னு நினைக்கிற ஆள் எங்கிட்டு வரப்போகுது, இப்படியே இவன் தேடிக்கிட்டே தெரிய வேண்டியதான். அப்போ என்ன அர்த்தம், இது உங்களால் இங்கே 10 வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியில் ரைட் பிளேஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ சூழ்நிலை உங்களுக்கு அடுத்தடுத்து ப்ரொசீட் பண்ண முடியல, நான் அடிக்கடி சொல்கிறது தான். புரியுதா, இதுவே உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கல, எத்தனையோ தேடலுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்த கடவுள் ஃபர்தராகவும் கூட்டிகிட்டு போவார். அவர் மேலே நம்பி நீங்கள் என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் டெக்னிக்கலாக. ஆனால் ஒன்று விஷயம், எக்காரணத்தை கொண்டும் இதை ட்ரேடாக அப்ளை பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. என்னாகும், பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன பண்ணுவீங்க, இதையும் விட்டுட்டு மறுபடியும் எங்கடான்னு தேடி அலைவீங்க, பைத்தியம் பிடிச்சி தான் அலையணும். ஏன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன், 80% தொழில் ப்ராக்டிஸில் தான் இருக்குது. நீங்கள் தியரியாக பார்க்கறதுனாலையோ இதெல்லாம் முடியாது. எங்கள் ட்ரைனிங் அதை இதையும் நான் ஓப்பனாக சொல்லணும்.
இதை எந்த ஒளிமுறையும் இல்லை. அதான் சொல்ல, எனக்கு வந்து கிளாஸ் எடுத்து தான் பிழைக்கணும்னு அவசியமே கிடையாது. ட்ரைனிங்க்கு வர்றவங்களுக்கும் 10 பேர் இருக்காங்கன்னா 3 பேர் தான் சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் கிளியர் பண்ணுவாங்க. மிச்சம் 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது என்ன பண்ணுறோம், மறுபடியும் பேக்கில் போய் 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 தான் முன்னாடி வருவாங்க. இதான் 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 நிதர்சனமான உண்மை. 30% பேர் தான் டைரக்ட் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஐஏஎஸ் கோச்சிங் மாதிரி. இந்த தொழிலை 30% பேர் தான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. மிச்சம் 70% பேர் 2வது அட்டம்ப்ட், 3வது அட்டம்ப்ட், 4வது அட்டம்ப்ட் கூட ஆகும். இல்லை கம்ப்ளீட்டாக வைண்ட் அப் பண்ணிட்டு கூட தூக்கி போட்டு கூட போயிருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அந்த சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் வராது. கடைசி வரைக்கும் உட்காந்து அதை தொழிலாக பார்க்கணுங்கிற அந்த மைண்ட் செட்டே வராது. அப்படி தோத்து போகிறவங்களும் இருக்காங்க. என்னோட ட்ரைனிங் வந்துட்டும் தோத்து போகிறவங்களும் இருக்காங்க. இது உண்மை தானே? நான் பொய் சொன்னாலும் உண்மை தானே? உண்மையை சொல்லிட்டேன்னா நான் எந்த இடத்துலையும் தலை நிமிர்ந்து நிற்கலாம். பொய் சொன்னா, அதை நான் சொன்னலையா, சாக்கடைக்கு என்னதான் விளம்பரம் பண்ணி வச்சாலும் அது அது பூக்கடை ஆகாது. பூக்கடையை என்னதான் தடுத்து வச்சாலும் அது சாக்கடை ஆகாது. அதோட ஸ்மெல்லை மறைக்க முடியாது. அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே நான் சொல்லி ஆகணும். இதான் உண்மை. உண்மை தெரிஞ்சு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் சங்கடம் இல்லை, எனக்கும் சங்கடம் இல்லை. புரியுதா? அப்போ என்ன ஆகும்? எல்லாருமே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அதான் சொல்லலையா, அந்த 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 விஷயம் தொழிலாக பார்க்க தெரியாது அவங்களுக்கு. சும்மா ஏதோ காலையில் வந்தால் சாயங்காலம் பணம் சம்பாதிச்சேன்னு நினைப்பாங்க. வேலைக்கே ஆகாது. கண்டிப்பாக வேலைக்கு ஆகும். போல சைக்காலஜிக்கலாக நீங்கள் மாறாத வரைக்கும் இந்த தொழிலை நீங்கள் பணம் சம்பாதிக்கவும் முடியாது. நான் எழுதி தருவேன். இப்போ அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க பார்க்க வேண்டிய வேலையை பார்க்க வரதில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 100 டெமோ ட்ரேட் பண்ணணும், 100 லைவ் ட்ரேட் பண்ணணும். 100ல் சிலர் 4, 5, 10ன்னு தான் பண்ணியிருப்பாங்க. கேட்டால், நான் சார் உங்கள் விஷயம் எனக்கு சூப்பராக புரிஞ்சுட்டு சார், சூப்பராக இருக்குது சார், உங்கள் ஃபோட்டோவை தான் சார் டெய்லி வீட்டில் வச்சு கும்பிட்றேன், எல்லா வசனமும் பேசுவாங்க. வேலை பாறையான வேலை இருக்காது. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியும், அந்த அளவுக்கு அதிகமாக பேசுகிறவனையும் அளவுக்கு அதிகமாக என்ன பண்ணுறது புகழ்கிறவனையும் நான் நம்பவே மாட்டேன். அதாவது என்ன அர்த்தம், இவன் பேசிக்கிட்டே இருந்தானே அவன் மண்டைக்குள்ள என்ன போகும், உள்வாங்கினா தானே நிறைய பேச முடியும். இப்போ நான் இருக்கேன்னா 25 வருஷத்தை எக்ஸ்பீரியன்ஸை நான் பேசுகிறேன். பேச வேண்டிய இடத்துல பேசி ஆகணும். புரியுதா? ஆனால் இவன் பேச வேண்டிய இடத்துல எல்லாம் பேசுவான். எங்கே பேசணுமோ அங்கே பேசுறது இல்லை, எப்போ பேசக்கூடாதோ அப்போ பேசுறது. புரியுதா? இந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன், என்னோட ஸ்டூடெண்ட் தான் இருந்தாலும். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த மைண்ட் செட்டில் தயாராக இருந்தால் வாங்க, இல்லாட்டி வந்துட்டு நீங்களே ஏமாந்து போயிடாதீங்க. இங்கே வந்தவொடனே அப்படியே அள்ளிட்டு போயிடலாம்னு நினைக்காதீங்க. புரியுதுங்களா? என்ன ஏமாத்தலாம், தொழிலை ஏமாற்ற முடியாது. உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கலாம், ஆனால் தொழிலை ஏமாற்ற முடியாது. என்ன ஏமாற்றலாம் சார், என்ன வேணாலும் நீங்கள் புகழ்ந்தான் அப்படின்னு மயங்கிருவேன்னு, வேலைக்கே ஆகாது. அதெல்லாம் சொல்லல. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இல்லைன்னா, உங்கள் பொண்டாட்டி பிள்ளைய நல்லா வச்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கலன்னா, உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக இல்லைன்னா உலகத்தில் நீங்கள் எவனுக்கும் நேர்மையாக இருக்க மாட்டீங்க. அதான் நான் என்னோட ஸ்டூடெண்ட் கூட நான் அடிக்கடி சொல்லுவேன், 3 விஷயம் அடிக்கடி கேளு டெய்லி. ஒன்று, ஒரு 8 மணிக்கு ஒரு செஷன் இருக்குது, இல்லை ஒரு விஷயம் இருக்குன்னா நீ எத்தனை மணிக்கு வர்ற? ஒன்று. ரெண்டாவது, ஒரு விஷயத்த நான் சொல்லாமலே பண்ணுறீங்களா, இல்லை நான் சொன்னதுக்கப்புறம் பண்ணுறீங்களா? இது ரெண்டாவது கொஸ்டின். நான் சொல்லாமலே பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு செல்ஃபாக இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்லேயே பண்ணுறீங்களா? இது ரெண்டாவது. புரியுதா? அதாவது என்ன அர்த்தம், ஒருத்தங்க 8 மணிக்கு வர்றதுங்கிறது சின்ன விஷயம்தான். ஓ இன்னைக்கு 8 மணிக்கு ஒரு செஷன் இருக்கா, கரெக்டாக போயிடுவோம், 5 நிமிஷம் முன்னாடியே போயிடுவோம். இதில் ஆரம்பிக்குது. 8:01க்கு போய்க்கலாம், 8:02க்கு போகலாம், ஒரு 2 நிமிஷம் பின்னாடி போகலாம். இங்கே ஆரம்பிக்குது உங்களோட ஃபெயிலியர். புரியுதா? இங்கே இப்படி தான் ஆரம்பிக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, குடிச்சிட்டு சாக்கடையில் விழுந்து கிடந்தவன் ஸ்டார்டிங்கில் மூடியை மோந்து பார்த்தவனா தான் இருப்பான். மோந்து தானே பார்க்குறோம். அப்படிதான் உங்கள் ஃப்ரெண்ட் சொல்லிப்பான், டே இதை ஸ்மெல் பண்ணி பாடுறா, ஸ்ட்ராபெரி ஸ்மெல் தான்டா, இப்படி தான்டா இருக்கும், அப்படி தான்டா இருக்கும். சும்மா தொட்டு ஒரு விரல வச்சு விட்டுருப்பான். அப்படிதான் நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த அஜாக்கிரதை அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கும். அதே மாதிரி தான் இங்கே 8 மணி செஷன்னா எத்தனை மணிக்கு வர்றீங்க அதில் தெரிஞ்சிடும். அடுத்து ரெண்டாவது, இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியணுமா, நீங்கள் தேர்வீங்களா தர மாட்டீங்களான்னு, நான் சொல்லாமல் பண்ணுறீங்களா? ரெண்டாவது கொஸ்டின், நான் சொல்லாமல் பண்ணுறீங்களா, நீங்கள் நான் சொல்லி பண்ணுறீங்களா? இது ரெண்டாவது கொஸ்டின். இதில் தெரிஞ்சிடும் சொல்லாமலே செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் பண்ணுறாங்களா, இல்லை நான் சொல்லி சொல்லி திட்டி திட்டி, புரியுதா, அப்போ அவங்க பண்ணுறாங்களா, இது ரெண்டாவதுல தெரிஞ்சிடும். அடுத்து மூணாவது ஒரு கேள்வி இருக்குது, மோசமான கேள்வி, நான் சொல்லியும் பண்ணாமல் இருக்கீங்களா? அந்த அந்த மாதிரி கேள்வி, அந்த கேள்விக்கு எவன் டிக் அடிக்கிறானோ அவன் தலையெழுத்தே முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இந்த இண்டஸ்ட்ரியில் அவன் தேறி எந்திரிக்கவே முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன். சொல்லாமல் திட்டியும் செய்கிறது இல்லை, சொல்லியும் இந்த மாதிரி ஆட்களும் ட்ரைனிங் வர்றாங்களான்னா வர்றாங்க. ஓப்பனாக சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் மைண்ட் செட்டில் இந்த 3 கேள்விக்கு ஆன்சர் நீங்கள் யோசிச்சுட்டு வாங்க.
வர்றவங்களா இருந்தால் கூட நீங்கள் எல்லாரும் வாங்கலாம் நான் அடிக்கடி சொல்ல மாட்டேன். புரியுதா? கடவுள் சூஸ் பண்ணி வச்சிருக்கணும் உங்களை இந்த தொழிலுக்குன்னு. நான் நினைக்கிறதுனாலலாம் அது நடக்க போகிறதில்ல. இப்போ என்ன அர்த்தம்? அதனால தான் சொன்னேன், இதுதான் என் லைஃபு அப்படின்னு முடிவு பண்ண ஆள் மட்டும் வா, இல்லாட்டி வராதன்னு தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். அது தெரிஞ்ச விஷயம் தானே. எல்லா பயிலும் தான் ஏஎஸ் எக்ஸாம் எழுதுறான், எல்லாரும் கலெக்டராக ஆயிடுறான். புரியுதா? அது எல்லா இடத்துலையும் நடக்காது. நம்ம ஆசைப்படலாம், எல்லா வாத்தியாரும் ஆசைப்படுறதான். மாணவர்கள் எல்லாருமே பெரிய பெரிய உயர் பதவிகள் இருக்கணும். இவன் மாடுதான் மேய்க்கணும் முடிவு பண்ணியே படிக்கிறவன என்ன பண்ண முடியும்? அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்றோம். இருந்தாலும் அங்கேயும் வந்து தோத்து போறவங்க இருக்காங்களான்னா 100% இருக்காங்க. இன்னும் நான் 50 பேட்ச் எடுத்தாலும் 100% அங்கேயும் இருப்பாங்க. நான் தான் சொல்றேன்ல, இது மைண்ட் செட். அதான் சொல்ல, உங்களுக்கே அந்த வெறி இல்லைன்னா நான் சொல்லி சொல்லி சார்ல வர்ற வெறி அதெல்லாம் ரொம்ப வேலைக்கே ஆகாது. 2 நாளைக்கு மேல அந்த இது வேலை செய்யாது. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல பண்றவங்க ஜெயிச்சிருவாங்க. சொல்லி சொல்லி பண்றவங்க கூட ஜெயிச்சிருவாங்க. ஆனா சொல்லியும் பண்ணாம இருக்கவங்கள ஜெயிக்க வைக்கவே முடியாது. இதான் விஷயம். அதனாலதான் சொல்றேன், இந்த விஷயம் உங்களுக்கு அதான் இது எதுக்காக சொல்றேன், எதுக்காக இந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்றேன்னா, இந்த வீடியோஸை நான் யாரையும் கண்டிப்பா பாருங்கன்னு சொல்லலை. ஆனா நீங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல பாக்குறீங்க பாத்தீங்களா, நீங்க ரைட் ட்ராக்ல இருக்கீங்க. ஆனா இது மட்டும் பத்தாது. சிலர் வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம் பண்ணணும் அடுத்து. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறது சூப்பரா இருக்கும். ஆனா அதை வேலையை செய்ய மாட்டான். இதுல 2வது இதுல இதுல இதை இதை நீங்க உங்களை வேறுபடுத்தி பார்க்கணும். சிலவர்த்தன் முதுகு செறிஞ்சு விடுற மாதிரி இருக்கும் நான் பேசுறது. சார் சூப்பரா இருக்கு சார், அப்படியே தலை கோதி விடுற மாதிரி இருக்கும், செமையா இருக்கு சார், உங்க மடியிலே விழுந்து தூங்கிடலாம் சார் எல்லாம் சொல்லுவான். வீரவசனம் எல்லாம் பேசுவான். நான் நடந்தாலும் உங்க வீடியோ தான் சார் கேட்கறேன், படுத்தாலும் எல்லாம் கேட்பான். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், நல்லா சுகமா தான் இருக்கும். பணத்தை பத்தி பேசும்போது சூப்பரா தான் இருக்கும். ஓ அப்படின்னு. ஆனா இறங்கி வேலை செஞ்சா தானே பணம் வரும். நிறைய பேர் இதுல தோத்து போவாங்க. புரியுதா? அப்போ முதல் 3 கொஸ்டின் வந்து சைக்காலஜிக்கல் கொஸ்டின். 2வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஓரியன்டட். அதாவது நிறைய பேர் நாலேஜ் எடுப்பாங்க, ஆனால் ப்ராக்டிஸ் எடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் தோத்து போகிறது இங்கே தான். நாலேஜ் எடுக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கும், இந்த வீடியோவாக தொடர்ந்து பார்ப்பாங்க. இதை ஒரு வேலையாக செய்யன்னா செய்ய மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுமா, நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பான், எம்ஏ பிஏ எம்பட்டி கிஹெச்னு. எங்காவது ஒரு 10 பொண்ணு கொடுக்க மாட்டான் எவனும் அவனுக்கு கடைசியில். ஏன்? இவன் 10 காசு சம்பாரிச்சா தானே கொடுப்பான். படிப்பை கேட்டால் பெருசாக சொல்லுவான். அதே மாதிரி தான் நம்ம ஆளுங்க. அந்த கோர்ஸ் படித்தேன், இந்த கோர்ஸ் படித்தேன், இதை படித்தேன், அதை படித்தேன், அங்கே எல்லாம் சொல்லுவான். உட்காந்து 2 சாட்டை வரையானா வரைய மாட்டான். புரியுதா? இன்னைக்கு வரைக்கும் நான் ஓப்பனாக சொன்னேன், என் ட்ரைனிங்கில் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து சார் உங்கள் வீடியோ பார்க்குறேன் சார், வீடியோ இன்னைக்கு வரைக்கும் 2 சாட்டை அனுப்பிச்சதா சரித்திரமே கிடையாது. தேர்றது ரொம்ப கஷ்டம். கான்செப்ட் புரியும், ஆனால் ரியலாக ட்ராவல் பண்ண முடியாது. அதான் விஷயம். அதாவது அதான் சொன்னேன், நிறைய நாலேஜ் இருக்கும் ஆனால் ப்ராக்டிஸ் இருக்காது. அதான் நான் அடிக்கடி சொல்கிறதான், நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இந்த ரகசியம் புரிஞ்சா உலகத்தில் ஏன் பணக்காரனாகிறான் ஒருத்தன் ஏழையாக இருக்கான்னு தெரிஞ்சிடும். நிறையா கற்றுக்கிறதுனால நீங்கள் பணக்காரனாக முடியாது. படித்தவனுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், நிறைய தியரி இருக்கும் மண்டைக்குள்ள, ஆனால் நிறைய ப்ராக்டிஸ் இருக்காது. அதாவது என்ன அர்த்தம், படிப்பறிவு இருக்கும், பகுத்தறிவு இருக்காது. ஆனால் படிக்காதவனுக்கு பாருங்க, படித்தவன் எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும்னு எதையுமே செய்ய மாட்டான். ஒரு அளவுக்கு மேலே செய்வான். சோறு திங்கிறதுக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு தான் அவனோட வேலை இருக்கும். ஆனால் படிக்காதவன் பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாதுன்னு தெரிஞ்ச கொஞ்சத்தை பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்தடுத்த அடுத்தடுத்த வேலைக்கு போயிடுவான். படித்தவனுக்கே வேலை கொடுக்குற ஸ்டேஜுக்கு அவன் போயிடுவான். புரியுதா விஷயம்? அதனால தான் சொன்னேன், இதில் அடுத்த ஸ்டேஜ் என்னது, நிறைய பேர் நிறைய கற்றுப்பாங்க, ஒரு வீடியோ தவறாமல் பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதை உட்காந்து ஒரு கோடு கூட வைக்க மாட்டான், ஒரு புள்ளி கூட வைக்க மாட்டான். அது வேலைக்கு ஆகாது. அதான் சொல்லல, நாலேஜ் வித்தவுட் ப்ராக்டிஸ் ரிசல்ட் இஸ் ஜீரோ. புரியுதா? ஒர்த்லெஸ். இது சிம்பிளாக சொன்னால் இதான், நாலேஜ் வித்தவுட் ப்ராக்டிஸ் இஸ் ஒர்த்லெஸ். புரியுதுங்களா? அதே மாதிரி ப்ராக்டிஸ் வித்தவுட் நாலேஜ் இது டேஞ்சரஸ். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? அதாவது என்ன அர்த்தம், நாலேஜே எடுத்துக்கிட்டு இருக்கிறதும் செல்லா காசு ஆக்கணும் உங்களை. நாலேஜ் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க, வெறும் நாலேஜ் எனக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சு என்ன பண்ண. அதாவது என்ன அர்த்தம், கார் வச்சுக்கிட்டு நடந்து போகிற மாதிரி நாலேஜ், வெறும் நாலேஜை வச்சுக்கிட்டு நாலேஜை வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணுறது ப்ராக்டிஸே இல்லைன்னா. கார்லாம் வச்சுருக்கீங்க ஆனால் நடந்து போயிட்டே இருக்கீங்க. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா தெரியும்ல, ட்ரெயினில் ஏறி வருவான், அப்போவும் அந்த தலையில் இருக்கிற மூட்டையை இறக்கி கீழே வைக்க மாட்டான், அங்கேயும் தலையில் வச்சுக்கிட்டே தெரியும். இந்த மாதிரி தான் அவன் அவனோட இதை எனக்கு எனக்கு எல்லாம் தெரியும்,
எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் இதை பார்த்துட்டேன், இந்த வீடியோ பார்த்துட்டேன் சார், அதை பார்த்துட்டேன் சார், இதை பண்ணிட்டேன் சார், இப்போ கேளுங்க சார் சொல்லுவேன், எல்லாம் சொல்லுவான். அதான் சொன்னேன்ல, அவன் அவன் அந்த லக்கேஜை தலையில மட்டுமே வைப்பான், அதை கையில இறக்கி கீழே வைக்க மாட்டான். குனிஞ்சு, அதாவது என்ன அர்த்தம், இதான அர்த்தம், அந்த சோம்பேறி அதை குனிஞ்சு இறக்கி வைக்கிற, இது என்னத்துக்கு, தலையிலே இருக்கட்டும் அப்படின்னு இருப்பான். அதான் அர்த்தம், அவன் நாலேஜே நம்புறது, குனிஞ்சு வேலை செய்ய மாட்டான். அந்த மாதிரி சோம்பேறி அவன். அதாவது என்ன அர்த்தம், முதுகு சொரிஞ்சு விட்ட மாதிரி இருக்கும். ஒரு ஒரு நாள் கூட சாட் அனுப்ப மாட்டான். ஆனா எல்லாம் தெரியும், தெரியும், நான் தான் சொல்லல உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன், கேட்க கேட்க தெரியும். ஆனா பண்ண தான் புரியும். புரிஞ்சாதான் பணம் வரும், தெரிஞ்சா பணம் வராது. புரியுதா? அப்ப இந்த இந்த கேட்டகரியா பீப்புள் இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப அருவருக்கத்தக்க விஷயம் என்னதான், என்னோட ட்ரைனிங்ல நான் 23 வருஷமா ட்ரைனிங் எடுக்கிறேன். இதுல அருவருக்கத்தக்க விஷயம் என்ன தெரியுமா? இந்த இந்த எல்லா வீடியோ விடாம பாக்குறேன் சார், ஆனா நான் சாட்டு மட்டும் பண்ண மாட்டேன் சார்னு பண்றான் பாத்தியா? இந்த மாதிரி அருவருக்கத்தக்கவங்க தான் 70% பேர் இன்னைக்கு வரைக்கும் என் பேட்சுக்கு வர்றாங்க. இது இங்கேன்னு கிடையாது, எல்லா இடத்துலயும் இதான் நடக்கும். பெஸ்ட் காலேஜ் உலகத்துல அங்க பாருங்க, 70% பேர் தோத்து தான் போவாங்க. அதான சொல்லல, ஐஏஎஸ் கோச்சிங் எழுதுறவன் இல்ல, ஐஏஎஸ் வேண்டாம், டிஎன்பிஎஸ்சி எழுதுறவன் எடுங்க, 70% பேர் தோத்து தாடும். எல்லாரும் படிக்க தானே செய்யறான், எல்லாரும் அந்த புக்கை தானே வாங்கி படி, ஆனா எல்லாரும் ஜெயிக்கிறானா? இல்ல, 30% பேர் தான் ஜெயிப்பான். அதான சொன்னேன் இல்லையா, படிக்கிறது வேற, நான் தான் சொன்னேன் இல்லையா, தெரிஞ்சுக்கிறது வேற, புரிஞ்சுக்கிறது வேற. புரிஞ்சு படிச்சவன் ஜெயிச்சிருவான், அதை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறவன் ஜெயிக்க மாட்டான். அதை தான் நான் சொன்னேன், யதார்த்தம். அப்போ இந்த மாதிரி 70% பீப்புள் இன்னைக்கும் என்னோட கிளாஸுக்கு வர்றாங்க. நீங்க தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது, இவரோட கிளாஸுக்கு போனா அப்படியே அள்ளி கட்டிடலான்னு. அங்கேயும் நான் ஓப்பனா சொல்றேன், 30% வேலைகள் தான் என்னோட வேலை. நீங்க ஜெயிக்கிறதுக்கான 70% பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. அதான் நான் சொன்னல, இதுதான் என் லைஃப் அப்படின்னு வெறித்தனமா இருந்தீங்கன்னா, என்ன சொல்றது, பணம் உங்க காலடியில கொட்டி கிடக்கும். இது 2வது ஸ்டேஜ். அடுத்து 3வது ஸ்டேஜ் நான் சொல்லிடுறேன். அடுத்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் சைக்காலஜிக்கல், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ஓரியன்ட், 3வது எக்கனாமிக்கலா சொல்றேன். கவனிங்க, ஒரு தொழில் எப்படி இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட்டோட தொழிலும் இப்படிதான் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ட்ரேடுக்கு முதல்ல 1 ரூபா கிடைக்குதுன்னா 100 ட்ரேடுக்கு 100 ரூபா தான் கிடைக்கும். ஆனா இது 10,000 ரூபா அளவுல கிடைக்கும் 100வது ட்ரேடு முடியும் போது. இப்படிதான் இருக்கும். அப்போ ஒரு ரூபா தானே கிடைக்குது, 2 ரூபா தானே கிடைக்குது, 3 ரூபா தானே கிடைக்குதுன்னு சொல்லி அந்த ட்ரேட்ல படிச்சதை அத்தனையும் பிரேக் பண்ணுவாங்க. இது 3வது விதமான கேட்டகரி. அதாவது எக்கனாமிக்கலா ஆசைப்பட்டு எனக்கு இதெல்லாம் பத்தாது 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 பத்தாதுன்னு நல்லா பிராக்டிஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. சூப்பரா அந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிருப்பாங்க. அதாவது என்ன அர்த்தம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய நாலேஜ் இருக்கும், ப்ராக்டிஸும் பயங்கரமா இருக்கும். ஆனா என்ன ஆகும், எக்கனாமிக்கலா விலை போயிடுவாங்க. புரியுதா? எக்கனாமிக்கலா விலை போயிடுவாங்க. இந்த ஐஏஎஸ் படிச்சவன்லாம் சொல்லுவான்ல, என் நாட்டுக்கு இப்படி இருப்பேன், வீட்டுக்கு இப்படி இருப்பேன், இந்த எம்எல்ஏ எல்லாம் உறுதிமொழி எடுத்துப்பாங்களே, பார்த்துருக்கீங்கல்ல? 5 பைசாவுக்கு அதை ஃபாலோ பண்ண மாட்டான். ஆனா ட்ரைனிங் எல்லாம் சூப்பரா பண்ணுவான். ஏன்னா ட்ரைனிங் எல்லாம் கிளியர் பண்ணாம ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியாது. அதுக்கான ப்ராசஸ் இல்லாம குவாலிட்டி இல்லாம ஆக முடியாது. குவாலிட்டி எல்லாம் இருக்கும், ஆனா அதுக்கான விஷயம் இருக்காது. இங்க வந்து பார்த்தா அடுத்த நாள்ல இருந்தே லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருவான் இல்லையா? அதே மாதிரி தான் இங்க எல்லாம் பண்ணுவான். ஆனா கமிட்டடா அதை ரியல்ல பண்ணுவானா, ரியலா டிராவல் பண்ணும்போது அவங்களால அந்த இடத்துல என்ன பண்ணணுமோ, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல என்ன பண்ணணுமோ, சைக்காலஜில என்ன பண்ணணுமோ பண்ண மாட்டாங்க. புரியுதா விஷயம்? அந்த மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப அதாவது என்ன அர்த்தம், நான் ஏற்கனவே சொல்றேன் தான், அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு உங்களுக்கு புரியணுங்கிறக்கா. முதல் ட்ரேடு 1 ரூபா தான் வரும். அப்படி ஒவ்வொரு ரூபாயா தான் ட்ரேடு வரும். இதை வச்சு நம்ம என்னைக்கு சம்பாதிக்கிறது, பிரேக் பண்ண அம்புட்டையும். ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, 100வது ட்ரேடுக்கு உங்களுக்கு 100 ரூபா தான் கிடைச்சிருக்கணும், ஆனா 1000 ரூபா கிடைச்சிருக்கும். அடுத்து 100 ட்ரேடுக்கு மேல என்ன வரும், அடுத்து ஒவ்வொரு ட்ரேடுக்கும் 10 ரூபா அளவுல வருமானம் வர ஆரம்பிக்கும். அப்ப அடுத்த 100வது ட்ரேடுக்கு உங்களுக்கு 10,000 தான் கிடைச்சிருக்கணும், ஆனா 1,00,000 கிடைச்சிருக்கும். இப்படிதான் பிசினஸ் வளரும். முதல்ல சொட்டு சொட்டா பணம் விழுகும். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. இன்னைக்கு ட்ரெயினுக்கு வந்தவொடனே நாளை காலையில அள்ளிட்டு போயிடலாம்னு நினைக்காதீங்க. இப்படி நினைக்கிறாங்கன்னா வராதீங்க தயவு செய்து. இது தொழில். புரியுதா? ஓவர் நைட்ல பணக்காரன் ஆவனா, இருக்கிற அத்தனை பேரும் இங்கே தான் இருப்பான். அவன் உட்காந்துட்டு ஏகப்பட்ட பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டான், பெரிய பெரிய பணக்காரன்லாம். இது தொழில். முதல்ல பணம் உண்டியல்ல விழுகிற மாதிரி சொட்டு சொட்டா விழுகும். உண்டியல்ல பணம் எப்போ போடுவோம், ஒரு நாளைக்கு ஒரு தடவை போடுவோம். 5 ரூபா போடுவோம், 2 ரூபா போடுவோம், 3 ரூபா போடுவோம், 50 ரூபா போடுவோம், அதிகபட்சம் 100 ரூபா போடுவோம். 15,000 20,000 50,000 யாரும் உண்டியல் போட மாட்டோம். இப்படிதான் ஃபர்ஸ்ட் விழுகும். அடுத்து என்ன பண்ணும், பைப்புல இருந்து தண்ணி வர்ற மாதிரி விழுகும் பணம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பைப்புல இருந்து தண்ணி விழுகும். அதான் என்ன அர்த்தம், திறந்து விடுவோம், ஃபுல்லா அது பாட்டுக்கு சர்ன்னு அடிக்கும். அடுத்து இது 2வது ஸ்டேஜ். அடுத்து 3வது ஸ்டேஜ் எப்படி விழுகும்,
மழை தண்ணி விழுகிற மாதிரி விழுகும். பைப்புக்கு என்ன பண்ணுவீங்க, இப்படி இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், உண்டியலோட சைஸ் எவ்வளோ இருக்கும், சின்னதாக இருக்கும். புரியுதா? சின்னதாக இருக்கும், ஒரு உள்ளங்கை அளவில் தாங்கிடலாம், அவ்வளோதான் இருக்கும் வருமானம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எப்படி இருக்கும், பைப்புலேருந்து தண்ணி விழுகிற மாதிரி இருக்கும். பைப்புலாம் அதிகபட்சம் எவ்வளோ கொடுக்குங்க, வண்டாவை தூக்கிட்டு தலையில் தூக்கி வச்சுட்டு போக முடியுங்களா? பைப்புக்கு போக மாட்டீங்க. ஒரு குடம் உண்டியல் மாதிரி ஒரு 100 மடங்கு 200 மடங்கு நம்மளால எவ்வளோ தூக்க முடியுமோ அவ்வளோதானே எடுத்துகிட்டு பைப்புக்கு போகும். அடுத்து மூணாவது என்னன்னா, மழை தண்ணி விழுகிற மாதிரி விழுகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வீட்டில் இருக்கிற அண்டா குண்டா தொட்டி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருவீங்க இல்லையா, அந்த மாதிரி பணம் மழை பெய்யும். இது 3வது ஸ்டேஜ். இப்படிதான் உங்கள் அக்கௌண்ட்டும் வளரும். எடுத்த உடனே கிளாஸுக்கு வந்தோடனே அடுத்த நாளே பணத்தை பிச்சுக்கிட்டு கொட்டிடும், கூரையை கொட்டிடும், அப்படி கொட்டிடும் கொட்டாதீங்க. மார்ஜின் வச்சு பண்ணால் நல்ல பர்சன்டேஜ்லாம் வரும். ஆனால் ரியலாக மார்ஜின்லாம் வச்சு பண்ணாதீங்க, அதெல்லாம் கடன் வாங்கி பண்ணுறது. கடைசி வரைக்கும் உங்களுக்கு காசு வராது. அதெல்லாம் பின்னாடி பெரிய ரகசியம் இருக்குது. புரியுதா? உங்களுக்கு கடன் கொடுக்குறவன் ஏன் அவன் அதை பண்ண மாட்டேங்கிறான்னு அந்த ஒரு கேள்வியை நீங்கள் சிந்திச்சாலே அதில் உள்ள ரகசியம் புரிஞ்சிடும். அதெல்லாம் பெரிய சாப்டர், அதெல்லாம் இங்கே சொல்லிட்டு இருக்க முடியாது, டைம் ஆகும். ஆனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்படி தான் உங்களோட தொழில் வளரும். தொழில் இப்படி தான் வளரும். இப்படி வளர்ந்தா தான் அதுக்கு பேர் தொழில், இல்லைன்னா அதுக்கு பேர் வேற. புரியுதா? அதுக்கு பச்சையாக சொன்னால் அதுக்கு பேரெல்லாம் வேற 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 வேற. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளெல்லாம் போக முடியாது. நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறவன் அதுக்குள்ளே போகக்கூடாது. இந்த மாதிரி தொழிலாக தான் பண்ணணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வச்சு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து குடும்பத்தை காப்பாற்று. நீ அதே ஜெராக்ஸ் மிஷின் வச்சுட்டு 500 ரூபா நோட்டை ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ அதை தொழிலாக பண்ணலை, வேற மாதிரி பண்ணிட்டு இருக்க. அப்போ அது கொண்டே வச்சு செய்கிறனா வேறையாக தான் இருக்கும். அது வேற. திடீர் பணக்காரனாகிறதுக்கான எந்த முயற்சியும் மார்க்கெட்டில் வேலைக்கு ஆகாது, ஆகவும் முடியாது. கிராஜுவலாக தான் ஆகும். புரியுதா? ரெண்டே விஷயம்தான். ஒன்று, மார்க்கெட்டில் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா நிறைய பணம் போடணும். மார்க்கெட்டில் தொழிலே அப்படித்தானே, நிறைய பணம் போடணும், இல்லைன்னா நிறைய டைம் போடணும். இப்போ நான் ஒரு கேட்ரிங் படிச்சிருக்கேன், எனக்கு நல்லா ஒரு ஹோட்டல் தொழில் தெரியும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு 10 லட்ச ரூபா போட்டு ரெஸ்டாரண்ட்டாக ஓப்பன் பண்ணலாம், இல்லை ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா போட்டு வண்டி கடையும் பண்ணலாம், இல்லை அதுவும் இல்லைன்னா சைக்கிளில் தெருவா விற்கலாம். ஆனால் நான் சைக்கிளில் விற்று கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு 6 மாதம் 1 வருஷம் வச்சு பணத்தை சேர்த்து வண்டி கடைக்கு வரலாம். வண்டி கடையை ஒரு 2-3 வருஷம் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம். இப்போ என்கிட்ட பணம் இல்லை, ஆனால் டைம் போட்டால் என்னோட இலக்கு என்ன, அங்கே போய் சேரலாம். இல்லை என்கிட்ட பணமே இருக்குன்னா என்ன பண்ணலாம், எடுத்த உடனே ஒரு 20 லட்ச ரூபா இல்லை ஒரு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா போட்டு ரெஸ்டாரண்ட்டையும் திறக்கலாம். இது ரெண்டே ஆப்ஷன் தானே இருக்குது. நேர்மையாக பண்ணால் இது 2 ஆப்ஷன் தான், வேற எந்த வழியும் கிடையாது. இல்லை கடன் வாங்கலாம். சரி, இந்த 2-3 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. கரெக்டாக? அதே மாதிரி தான் தொழிலும். ஒன்று, நீங்கள் எடுத்தோடனே உங்களுக்கு பிரம்மாண்டமாக இன்கம் வேணும்னா பயங்கரமாக ரிஸ்க் எடுக்கணும், பயங்கரமாக கடன் வாங்கணும். இதான் அர்த்தம். கடன் வாங்கி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், நீ தொழிலை நடத்தாமல் போ, 1ஆம் தேதி வட்டி கொடுப்பான். அவனுக்கு ஒரு டைம் லிமிட் கொடுத்துருப்பான். ப்ரெஷரு, லாஸ் மேலே லாஸ் வரும். தொழிலையும் பார்க்கணும், தொழிலையும் டெவலப் பண்ணணும். கடனும் பிரச்சனை அமுக்குதுன்னா தோற்று போகிறவன் சீக்கிரம் தோற்று போவீங்க. இதான் விஷயம். இல்லைன்னா சொந்த காசு வச்சு பண்ணணும். அப்போ சொந்த காசு இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா சம்பாதிக்கணும். அப்போ சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நிதானமாக பண்ணணும். கொஞ்சம் காசை வச்சு நான் சொன்ன மாதிரி சைக்கிளில் என்ன பண்ணணும், பரோட்டா போடுறதுன்னா பரோட்டா போட்டு தெருவா விற்கணும். இதே ஒரு வருஷம் பண்ணணும்னா ஒரு ஒரு வண்டி கடை ஆரம்பிக்கலாம். இதே ஒரு 2-3 வருஷம் பண்ணணும்னா ஒரு ஹோட்டலோ ரெஸ்டாரண்ட்டோ ஆரம்பிக்கலாம். இதுதான் விஷயம். உங்களோட லட்சியம்தான் முக்கியம். அதான் நான் சொல்கிறேன், லட்சியம்தான் முக்கியம். தொழிலை சின்னதாக ஆரம்பித்து எவ்வளோ பெரிய அளவுக்கு கொண்டு போனவங்களும் இருக்காங்க. நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது முதல்ல 700 ரூபா தான் கொண்டு வந்தேன். 700 ரூபா தான் வெறுமனே வச்சு ஆரம்பிச்சது. புரியுதா? வெறுமனே நான் ஆரம்பிச்சது வந்து வெறும் 700 ரூபா தான். இன்னைக்கு கடந்த 25 வருஷமா என்னோட முழு நேர தொழிலே ரொம்ப பீஸ்ஃபுல்லா முழு நேரமும் என்னது வரும். அதாவது பச்சையா சொன்னா குடும்பமே இதை வச்சு, இந்த தொழிலை வச்சு தான் சாப்பிட்றோம். அப்போ யோசிச்சு பாருங்க. தொழில் அதில் ரொம்ப கவனமா இருங்க. அந்த அளவுக்கு, அதாவது என்னன்னா, உங்க சந்ததியே பணத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. ஒரு வார்த்தையில சொன்னாதான். ஆனா எடுத்த உடனே பணமழை பெய்யாது. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபண்ட் மேனேஜர். நீங்கள் 10,000 ரூபா வச்சிருக்கீங்கன்னா 2 சைபர் அழிங்க. அந்த 2 சைபர் 100 ரூபா மடங்குல உங்களுக்கு இன்கம் இருந்தால் ஆபத்து. ஐ மீன், இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட் ஆபத்தில் இருக்குது. என்னைக்கா இருந்தாலும் அந்த 10,000 ரூபா போயிடும், எழுதி வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும், நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல இந்த ரேஷியோவில் தான் உங்கள் தொழிலை வளர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக. நான் அடிக்கடி சொல்லுவேன், பருப்புக்கு தண்ணி ஊற்றலாம், ஆனால் தண்ணிக்காக பருப்பு போடக்கூடாது. அதாவது என்ன அர்த்தம், சாம்பார் வைக்கிறதுக்காக இந்த இந்த பருப்புக்கு இவ்வளோதான் தண்ணி ஊற்றணும்னு இருக்கு. ஆனால் எனக்கு காசு வரணுங்கிறதுக்காக குடங்குடமாக தண்ணி ஊற்றினா என்ன ஆகும், காசு வர்ற மாதிரி இருக்கும்,
இங்க போய் சாப்பிட்டா ஒன்றும் விளங்கலைன்னு சொல்லி வர்ற காசு நின்றும். அதான் சொன்னேன். ரொம்ப ரொம்ப அதாவது என்ன அர்த்தம், அதீத ஆசையினால பேராசையினால நிறைய சம்பாதிக்கிற மாதிரி தெரியும். அங்கிட்டு கடன் வாங்கி பண்ணுவீங்க, இங்கிட்டு மார்ஜின் பண்ணுவீங்க, அதை பண்ணுவீங்க, அதை சூப்பரா வர்ற மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப நாளைக்கு வண்டி ஓடாது. அதான் நான் சொன்னேன், பேராசை உள்ள மனுஷனை கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. அடிக்கடி சொல்றது அதான், கடவுளால கூட காப்பாற்ற முடியாது, அப்புறம் எங்கிட்ட நான் காப்பாத்துறது? கண்டிப்பா காப்பாற்ற முடியாது. அதனாலதான் சொன்னேன், இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு ட்ரைனிங். அதுக்காக ட்ரைனிங் வந்தவன்லாம் பெரிய அப்படியே ஆபீசர் ஆகி இப்ப அப்படியே பணத்துல மிதக்கலான்னு வராதீங்க. நான் பச்சையா தான் சொல்றேன், ஓப்பனா தான் சொல்றேன். நீங்க யாரா இருக்கீங்கன்றத பொறுத்து தான் மார்க்கெட் யாரா இருக்கேன்றதை காட்டும். நான் யாரா இருக்கேன்றதை காட்ட முடியும். நீங்க சோம்பேறியா இருந்துகிட்டு, நீங்க பொறுப்பு இல்லாம இருந்துகிட்டு, உங்க எதிர்காலத்தை பொண்டாட்டி பிள்ளைய குறிச்சு அக்கறை உங்களுக்கே இல்லைன்னா எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு ஏன் இருக்கணும்? முதல்ல உங்க பொண்டாட்டி பிள்ளைய நீங்க தான் காப்பாத்தணும். நான் எப்படி காப்பாத்த முடியும்? யோசிங்க. அதான் விஷயம். அதனால சும்மா ட்ரைனிங் வரேங்கிறக்கா 50,000 கடன் உடனே வாங்கிட்டு வந்தவொடனே இங்க பெருசா அப்படியே தகத்தை எடுத்துடலாம்லாம் வராதீங்க. மைண்ட் செட் முடிவு பண்ணிட்டு வாங்க, இல்லாட்டி பணமும் விரயமாயிரும். ஓப்பனா தான் சொல்றேன், புரியுதா? பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னும் பச்சையா தான் சொல்றேன். இந்த மாதிரி இதுதான் என் லைஃப். நான் இப்படி இதுக்காக நான் எவ்வளவு நேரம் வேணாலும் உழைப்பு போட தயாரா இருக்கேன் அப்படின்னு நீங்க மைண்ட் செட் இல்லைன்னா, அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, நீங்க தயவு செய்து வராதீங்க. ஓப்பனாக தான் சொல்றேன், விட்டுட்டு வேற தொழில் ஏதாவது பாருங்க. உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது இருக்கும், எங்கேயாவது வேலைக்கு போங்க, கம்ஃபர்ட்டா இருங்க வாழ்க்கை முழுதும். அவன் தாரை ஏத்திக்கிட்டே இருப்பான், புரியுதா? அப்படியே கையை கட்டிக்கிட்டே நில்லுங்க, தலையை குனிஞ்சுக்கிட்டே பதில் சொல்லுங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வரும். இங்க வந்தா உழைப்பு போடணும். அடிக்கடி சொல்றதான், தலை குனிஞ்சு படிச்சின்னா நீ தலை நிமிர்ந்து வாழலாம் நிறைய ஆட்டோல எழுதியிருப்பாங்க பாருங்க. அவ்வளவுதான் விஷயம். தலை குனிஞ்சு படிக்கணும், தலை நிமிர்ந்து நாளைக்கு வாழலாம். அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றேன். 3 மாசம் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல வந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம். சும்மா நான் சொல்லி சொல்லி திட்டி திட்டி நாத்த கேள்வி கேட்டு கேட்டெல்லாம் பண்றவங்க ரொம்ப நாளைக்கு பண்ண மாட்டாங்க, புரியுதா? அது மாதிரி ரொம்ப அதிமேதாவி தொழிலுக்கு, அதி புத்திசாலிகளுக்கு தொழில இடம் இல்ல. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, அதி புத்திசாலிகளுக்கு தொழில இடம் இல்ல. அதி புத்திசாலி வேலைக்கு வேணா போலாம், உங்களை வச்சு வேலை செஞ்சுட்டு சூப்பர் சூப்பர் நீங்க தான் பெஸ்ட் எம்ப்ளாயி, நீங்க தான் பெஸ்ட் லீடு எல்லாம் போட்டு உறிஞ்சிட்டு தூக்கி வீசிடுவாங்க, புரியுதா? தொழில் பண்றவன் அடி முட்டாளா இருக்கணும். என்ன இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க, உண்மையதான் சொல்றேன். எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு வரணும் தொழிலுக்கு. அவன் தான் தொழில கத்துக்கிட்டு தேருவான். எனக்கு எல்லாம் தெரியும்னு வர்றவன் ட்ரௌசரை கழட்டிட்டு விரட்டி விட்டுரும். அடி முட்டாளா இருக்கணும் தொழில் கத்துக்கிறவன். வேலைக்கு போறவன் அதிபுத்திசாலியா இருக்கணும். அதனாலதான் பாருங்க, நிறைய பிசினஸ் எம்ப்ளாயிக்கு என்ன பண்ணுங்க, கையெழுத்து கூட போட தெரியும். ஆனா அவன்கிட்ட பணம் கோடி கணக்குல கொட்டி கிடக்கும். கோடிக்கணக்கான பேர் கையை கட்டிக்கிட்டு வேலை வைப்பான், புரியுதா? அதான் நான் சொல்றேன், தொழில் கத்துக்கிறவன் எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கணும் தொழில் பண்றவன், புரியுதா? எல்கேஜி ஸ்டூடெண்ட்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துல இருந்து கத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கணும், உழைப்ப போடுறது தயாரா இருக்கணும். அதாவது என்ன அர்த்தம், ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் இதுகிட்ட கொடுங்க, எல்கேஜி ஸ்டூடெண்ட் சிலேடையும் ஒரு பென்சிலையும் கொடுங்க, இல்ல ஒரு நோட்டையும் பென்சிலையும். அதுக்கு என்ன தெரியும் தெரியாதெல்லாம் யோசிக்காது, தெரிஞ்ச வரைக்கும் சும்மா கிறுக்கிக்கிட்டே இருக்கும். அந்த மொத்த நோட்டையுமே காலி பண்ணிடும். பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி வெறித்தனமான மைண்ட் செட் இருக்கணும். அதான் எல்கேஜி ஸ்டூடெண்ட். தெரிஞ்சதை பண்ணணும். அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்றது எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கணும். இந்த குவாலிட்டி உள்ளவன் தான் தொழில் பண்ணுவான். அதான் நான் சொன்னேன், அதுதான் பச்சையா சொன்னேன். அதி புத்திசாலிக்கு இங்க இடமே கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியுங்கிறவன் எந்திரிக்கிறதே கஷ்டம். அவன் எங்கேயாவது வேலைக்கு வேணா போலாம். எதுவுமே தெரியாது, அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்கேஜி தான். ஏன் தெரியுமா? நீங்க கத்துக்கிட்டதெல்லாம் ரீட்டைலர் மைண்ட் செட்ல கத்துருக்கீங்க. இங்க 5 பைசா பென்சில் கூட வாங்க முடியாது. இங்க எப்படி இருக்கணும்னா, நீங்க பணக்கார மைண்ட் செட்ல இருக்கணும். அப்பா அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. நான் ஓப்பனா அதான் சொல்லுவேன். நீங்க தெரிஞ்சிருந்தா இந்த வீடியோ பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பார்க்க மாட்டீங்க, நீங்க பணத்துல திளைச்சிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு அவசியமே கிடையாது. என்னோட பழைய ஸ்டூடெண்ட்லாம் நான் காட்டுறேன். எவனாவது நீங்க அவங்களோட போனை வேணாலும் உங்களுக்கு வாங்கி தரேன், யாராவது ஏதாவது ஒரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்களான்னு பாருங்க. ஏன் இன்னும் தெளிவா நம்ம செஷனுக்கு வந்தவங்களே நிறைய பேர் 800 சேனல், 1000 சேனல், 1500 சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தாங்களா, அதெல்லாம் கம்ப்ளீட்டா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் வெளியில என்ன நியூஸ், அமெரிக்கால நடக்குது, இங்கே நடக்குது, எதையும் நாங்க பார்க்க மாட்டோம். எங்களுக்கு தேவை பணக்காரன் என்ன பண்ணுவான்னு தெரியும். பணக்காரன் ஏன்னா மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்றதே பணக்காரன் தானே. அவங்கள ஒருத்தனா இருக்கும்போது நாங்க, அதாவது விஷயத்த பண்றதே பணக்காரன் தான், அவங்கள ஒருத்தனா நாங்க இருக்கும்போது நாங்க எதுக்கு மற்ற விஷயத்த போய் தலையில மண்டையில ஏத்திக்கணும்? தேவையில்லை. அதான் நான் சொன்னேன், நிறைய படிப்பறிவு தேவையில்லை, பகுத்தறிவு தான் தேவை இங்க.
அதனால இந்த விஷயம்லாம் நீங்க ஞாபகம் வச்சுட்டு கிளாஸுக்கு வரதா இருந்தா தயவு செய்து இதெல்லாம் முடிவு பண்ணிட்டு வாங்க. வந்து வீணா போயிடாதீங்க. இருக்கிற 50,000 தொலைச்சிட்டு உட்காந்துடாதீங்க. அப்புறம் ட்ரேட் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு மறுபடியும் அதுல 10,000, 20,000, 1,00,000, 2,00,000 போட்டு அதையும் தொலைச்சிட்டு போயிடாதீங்க. எந்த இதையும் தொலைச்சிடாதீங்க. நான் திரும்ப எல்லாத்தையும் ஓப்பனா தான் சொல்றேன். ஒளியும் மறைவா தான் சொல்றேன். எந்த இடத்துலயும் உங்களை ஆசை வார்த்தை காட்டுறதுக்கான எந்த மாதிரி வார்த்தைகளும் பேசல. ஏன்னா இதை நான் ஓப்பனா சொல்லியிருக்கேன். இங்க நான் நானா தான் இருக்கேன். புரியுதா? அதனால இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு உண்மையிலே அதாவது என்ன அர்த்தம்? சைக்காலஜிக்கலா ஒரு விஷயத்த நீங்க எத்தனை மணி 8 மணிக்குன்னா 8 மணிக்கு கரெக்டா வருவீங்களா? 1. ஒரு நாள் 2 நாள் வர்றதில்ல. 2வது நான் சொல்லி பண்ணுவீங்களா? எந்த விஷயத்தையும் இந்த தொழில் சார்ந்த விஷயங்களை நான் சொல்லாமலே பண்ணுவீங்களா? சொல்லாமலே பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த இந்த தொழிலுக்குன்னு பிறவி எடுத்தவங்க. புரியுதா? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? 2. அடுத்து 3வது நான் சொல்லியும் பண்ணாம இருப்பீங்களா? அப்படின்னா நீங்க எல்லாம் தயவு செய்து வராதீங்க. பணத்தை இழந்துட்டு மறுபடி ஐயோ ஐயோன்னு திரிவீங்க. பேசாம அந்த பணத்தை கொண்டு போய் ஏதோ ஆடு ஆடு குட்டி வாங்கி மேய்ச்சு ஆளாகிறதுக்கு வழியை பாருங்க. அதுதான் நான் சொல்லுவேன். புரியுதா? அடுத்து 2வது நிறைய நீங்க கத்துக்கிறதுல விருப்பம் உள்ளவரா? இல்ல நிறைய பிராக்டிஸ் பண்றது விருப்பம் உள்ளவரா? இல்ல 2மே நீங்க பண்ணுவீங்களா? நிறைய கத்துக்கிட்டே மட்டும் இருப்பீங்கன்னா வேலைக்கு ஆகாது. நீங்களும் வராதீங்க தயவு செய்து. நிறைய பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? நான் மாடு மாதிரி உழைச்சிக்கிட்டே இருப்பேன்னா நீங்களும் வராதீங்க. கத்துக்கவும் செய்வேன். அதை நான் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவேன். அப்படின்னா மட்டும்தான் அவங்க மட்டும்தான் சாதாரண சொன்னல அதி புத்திசாலியா மட்டும் இருப்பான் கத்துக்கிட்டே இருக்கிறவன். ஆனா வேலைக்கு ஆக மாட்டான். அதனாலதான் பாருங்க பெரிய கம்பெனி இன்னைக்கு நிறைய படிச்சவனை வேலைக்கு எடுக்காது. அந்த ப்ராஜெக்ட்ல நிறைய புரிஞ்சவனை தான் வேலைக்கு எடுக்கும். புரியுதா? நீ அந்த கோல்டு மெடல் அது இதெல்லாம் இந்த வெளிநாட்டுக்குலாம் வேலைக்கு போனீங்கன்னா தெரியும். நம்ம சர்டிஃபிகேட்லாம் வாங்கி கூட பார்க்க மாட்டான். அங்கிட்டு ஓரமா வைன்றுவான். ஏன்னா இவன் ஃபுல்லா புக்கை படிச்சுட்டு வந்திருப்பான். ஒரு ப்ராக்டிக்கல் மண்ணாங்கட்டியும் இருக்காது. அதை பண்ணி காட்டி இதை செஞ்சு காட்டி இதை சொல்லி காட்டுன்னு தான் சொல்லுவானே ஒழிய சர்டிஃபிகேட்லாம் வாங்கி பார்க்க மாட்டான். கோல்டு மெடல் சார், அதெல்லாம் நீ அந்த கோல்டை நீயே வச்சுக்க அப்படின்பான். புரியுதா? அதே மாதிரி தான். இப்போ நீங்க கத்துக்கிட்டே மட்டும் இருப்பீங்களா? எப்ப பார்த்தாலும் வீடியோ பார்த்துட்டு இருப்பேன், எப்ப பார்த்தாலும் இதே பண்ணுவேன், வேலைக்கு ஆகாது. நீங்களும் வராதீங்க. நான் அது மாதிரி செலவத்தான் பண்ணுவேன். எப்ப பார்த்தாலும் சாட்டே தான் நோண்டுவான். 500 தடவை வரைஞ்சிருப்பான். அந்த அடிப்படை கூட இன்னும் சரியா வந்திருக்காது. அந்த ஆளும் வேலைக்கு ஆகாது. அதாவது நிறைய மாடு மாதிரி வேலை செய்வான். ஆனா மண்டையில ஒண்ணும் இருக்காது. நீங்களும் வராதீங்க. அப்ப யாரு வரணும்? அதான் நான் சொன்னேன் இல்லையா? கத்துக்கிறதுல குழந்தை மாதிரியும் ப்ராக்டிஸ் பண்றதுல டாக்டர் மாதிரியும் இருக்கும். இந்த மைண்ட் செட் உள்ள ஆளுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் அடுத்து எல்லாம் பண்ணுவீங்க. இத அதாவது அந்த தொழில் தர்மம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இவ்வளவு பருப்பு போட்டா இவ்வளவுதான் தண்ணி ஊத்தணும்னு இருக்கு. அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணுவீங்களா? அடுத்து எத்திக்ஸ். அதாவது என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இவ்வளவுதான் பணம் போடணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இல்ல சொல்லி கொடுக்கல. நீங்க செக் பண்ணி பார்த்தாலே அப்படி போடாதான் ப்ராஃபிட் வரும். இல்லாட்டி லாஸ் வரும் இருக்குன்னா அந்த தர்மத்தை மீறாம இருப்பீங்களா? புரியுதா? அந்த தர்மத்தை மீறாம இருப்பீங்களா? இருப்பீங்கன்னா வாங்க. இல்லாட்டி நீங்களும் வராதீங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? முதல்ல பண்ணவனாவது அந்த ட்ரைனிங்கோட ஏதோ கோர்ஸ் ஃபீஸை கட்டி அந்த நட்டத்தோட போயிடும். அந்த தர்மத்தை மீறால் என்ன ஆகும்னா மறுபடி பணம் போட்டு அந்த பணமும் போயிடும். புரியுதா நான் சொல்றது? இதெல்லாம் நீங்க தெளிவா கேளுங்க. கேட்டுட்டு நீங்க வரக்கூட வேண்டாம். புரியுதா? தப்பிச்சு ஓடி வேற ஏதாவது பொழப்பு பாக்குறதுக்கு வழியை பாருங்க. இதையும் மீறி உங்களுக்கு எனது அசராத வெறி இருக்கு, இதுதான் சார் என் லைஃப் அப்படின்னு இருக்குன்னா மட்டும் நீங்க வாங்க. அப்படி ஒருத்தர் வந்தா கூட போதும். புரியுதா? நீங்க எத்தனாயிரம் மணி நேரம் வேணாலும் உங்களுக்கு நான் போட்டு சொல்லி கொடுக்க தயாரா இருக்கேன். ஏன்னா எனக்கு பிடிக்கும் இது. புரியுதா நான் சொல்றது? எனக்கு பிடிக்கும். சும்மா நான் வெறுமனே பேசுறது மட்டும் கிடையாது. அதாவது அதான் நான் சொல்லலையா, நான் இந்த இண்டஸ்ட்ரியில படிக்காத புக்கே கிடையாது இது ரிலேட்டடா. அதே சமயத்துல அதே அளவுக்கு உழைப்பும் போட்டிருக்கேன். கடுமையா உழைச்சிருக்கேன், கடுமையா படிச்சிருக்கேன். உழைப்பு படிப்பு உழைப்பு அதான் சொன்ன நாலேஜ் ப்ராக்டிஸ், நாலேஜ் ப்ராக்டிஸ், நாலேஜ் ப்ராக்டிஸ். அதனாலதான் சும்மா வெறுமனே யூடியூப்ல வந்து சவுடால் மட்டும் பேசிட்டு இருக்கிறது இல்ல, அதை ரிசல்ட்லையும் கொண்டு வர்றது. புரியுதா? சும்மா வாய்ச்சவடால் ரொம்ப நாளைக்கு பேச முடியாது. ரிசல்ட்டை காட்டணும்ல. முடியலன்னா நான் எப்படி உங்களோட 100 ட்ரேடு 100 லைவ் ட்ரேட் எப்படி நான் கொண்டு வர முடியும்? 100 லைவ் ட்ரேடும் ப்ராஃபிட்ல கொண்டு வரணுமே. எப்படி கொண்டு வர முடியும்? அதனாலதான் சொன்னேன், பின்னணியில கடுமையான அளவுக்கு இதை பத்தி நான் படிக்கவும் செஞ்சிருக்கேன். இதை பத்தின அதை அப்ளை பண்ணி கடுமையா உழைக்கவும் செஞ்சிருக்கேன். அதனாலதான் சொன்னேன். அதனாலதான் என்ன ஆகுது, அதுக்கான விஷயம் என்னோட நான் சொல்லி கொடுக்கறதுல கிளாரிட்டியா வருது. அதாவது என்ன அர்த்தம்? எந்த இடத்துலயும் ஒரே விஷயத்த வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் பேசுறோம். ஆனா எல்லா இடத்துக்கும் அது வேலை செய்யுது. காரணம் என்னன்னா பின்னணியில கடுமையான இது பத்தின நாலேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் கடுமையான பிராக்டிஸ் இருக்கு. அதனாலதான் என்னது எளிமையா உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியுது. அதனாலதான் சவால் விட முடியுது. புரியுதா? மண்டையிலையும் சரக்கு இருக்கணும், என்னது மைண்ட்ல அது என்ன சொல்றது, நாலேஜ் இருக்கணும், அந்த அளவுக்கு உழைப்பையும் போட்டிருக்கணும். ரிசல்ட்டாவும்
அதை அதை டேஸ்ட் பார்த்துருக்கணும். சும்மா வந்து நாடகத்துக்கு ராஜா வேஷம் போட்டாலாம் ராஜா மாதிரிலாம் இருக்க முடியாது. நிஜத்துலேயும் ராஜாவாக இருக்கணும். புரியுதா? அப்போ எத்தனையோ பேரை இந்த இண்டஸ்ட்ரியில் சைன் பண்ண வச்சுருக்கோம், சாதிக்க வச்சுருக்கேன். நானும் அதான் சொல்ல 25 வருஷமா என்னோட முழு நேர தொழிலே இதுதான். அந்த அந்த எனர்ஜி தான் என்ன ஆகுது, அப்படி அவ்வளோ ஃபோர்ஸாக வெளியில் வருது. இதான் விஷயம். ஸோ அதனால் இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். அது மாதிரி நிறைய இந்த என்ன சொல்கிறது, நிறைய மகான்கள்லாம் கிளாஸுக்கு வந்துடுறேன், அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன், நிறைய மெசேஜ் எல்லாம் பண்ணுறீங்க. நிதானிச்சு இந்த விஷயத்தெல்லாம் பாருங்கள், நீங்கள் யாருன்றத புரியுதா, புரிஞ்சுக்கிட்டு எங்கேயாவது கொஞ்சம் நெருடலாக இருக்குன்னா தயவு செய்து வராதீங்க, பணத்தை விரயம் பண்ணாதீங்க. நான் அதான் சொல்லுவேன். புரியுதா? வேற ஏதாவது தொழில் பாருங்க. அதாவது தொழிலுக்கு இந்த விஷயம் நீங்கள் பண்ணலைன்னா இந்த தொழில் இல்லை, எந்த தொழிலுமே நீங்கள் பண்ண முடியாது. தொழிலில் யாரும் உங்களுக்கு காலைல எந்திரிப்பா, தம்பி கடை தரப்பா, இதுக்கு வாசலை கூட்டுப்பான்னு சொல்ல மாட்டாங்க. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணாதான் தொழிலில் ஜெயிக்கும். வேலைக்கு போகிறது பிரச்சனை இல்லை, உங்கள் டீம் லீடர் திட்டுவான், உங்கள் ஓனர் செருப்பு கழட்டி அடிச்சாவது வேலை வாங்கிடுவான். புரியுதா? அது சொல்லி சொல்லி பண்ணுற கேரக்டருக்கு வேலை செட் ஆகும். ஆனால் தொழில் பண்ணுறவனுக்கு சொல்லாமல் பண்ணுறவன் தான் தொழிலில் ஜெயிக்க முடியும். புரியுதா? சொல்லாமல் பண்ணணும். சில சில ஜென்மங்கள் இருக்கும் அது சொல்லியும் பண்ணாது, அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து முடிவு பண்ணியே வர்றது. அதுக்கு இப்போ புரியாது. அப்பவே எங்கள் வாத்தியார் சொன்னார், அப்பவே எங்கள் அப்பா சொன்னார், அப்பவே எங்கள் தாத்தா சொன்னாருன்னு அப்புறம் போய் புலம்பி என்ன பண்ணுறது? அதுதான் சொல்லியும் கேட்காத கேரக்டர். புரியுதா? இதான் விஷயம். இந்த இந்த 3 கேட்டகரி பீப்புள் தான். புரியுதா? அப்போ நீங்கள் எந்த கேட்டகரின்னு முடிவு பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இது தொழிலுக்கு வந்து அசாத்தியமான என்னது ஒரு வெறி இருக்கணும். தொழிலுக்கு வந்து அசாத்தியமான ஒரு உழைப்பை போடவும் நாலேஜ் எடுக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும். அதனால தான் என்னோட ட்ரைனிங் வரவங்களுக்கு நான் ஓப்பனாக சொல்லுவேன், ஒரு நாளைக்கு உங்களோட ஃப்ரீ டைமில் தான் போடுறீங்க. அதுக்காக இப்போ உங்களுக்கு எது சோறு போடுதோ அதெல்லாம் விட்டுட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஃப்ரீ டைமில் உங்களுக்கு இப்போ எது சோறு போடுதோ அதில் நேர்மையாக இருங்க. அந்த நேரம் சாட்டணுன்றது மொபைலை பார்க்கலாம் தயவு செய்து பார்க்காதீங்க. அந்த நேரத்தில் நேர்மையாக இருங்க. ஃப்ரீ டைமில் உங்களோட 2 மணி நேரத்தை போடுங்க. வெறித்தனமாக அடுத்த 3 மாதத்துக்கு நீங்கள் போட தயாராக இருந்தீங்கன்னா உங்களோட ட்ரெயினர், அதாவது என்ன அர்த்தம், உங்களை வந்து ஒரு ட்ரெயினராக சொல்கிறேன், உங்களை இந்த இண்டஸ்ட்ரியில் சம்பாதிக்க வைக்கலைன்னா நான் உங்களுக்கு எத்தனை கோடி வேணாலும் இழப்பீடு தரேன். ஆனால் நான் சொல்கிறத வெறித்தனமாக பண்ணியிருக்கணும். அதான் சொல்ல 2 மணி நேரம் டைம் போடணும், அவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு பிடிச்சி போடணும். நான் சொல்கிறேங்கிறக்கா பிடிச்சி போட்டிங்கன்னா நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன். இந்த தொழிலில் நீங்கள் என்னது, இந்த உலகத்தில் என்னென்ன வசதி வாய்ப்புகள் இருக்கோ அத்தனை வசதி வாய்ப்புகளும் இந்த தொழில் உங்களுக்கு அதெல்லாம் அனுபவிக்கிற அளவுக்கு இந்த தொழில் உங்களை வருமானம் கொடுக்காம, இந்த தொழில் உங்களை அவ்வளோ அளவுக்கு உயர்த்தாமல் விடவே விடாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், கடவுள் யாருக்கும் கடன்காரனாக இருக்க மாட்டார். புரியுதா? அவர் யாருக்கும் கடன்காரனாக இருந்ததா சரித்திரமே இல்லை, இருக்கவும் மாட்டாங்க. அதுக்கான உழைப்பை போட்டிங்கன்னா இயற்கை யாரையும் சும்மா விடாது. அதே சமயத்தில் அதுக்கான விலையை கொடுக்காம இயற்கை யாருக்கும் எதையும் சும்மா கொடுத்ததா சரித்திரமும் இல்லை, கொடுத்தாலும் அது நிலைக்காது. இதில் நீங்கள் கவனமாக இருங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முடிவெடுங்க, உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி இருக்கும். புரியுதா? இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.